Welcome to day 2 of CBS. இன்னையோட தலைப்பு வந்து சவால்களை சந்திக்க தைரியமா இரு. எல்லாரும் ஒண்ணா சொல்லலாமா? சவால்களை சந்திக்க தைரியமா இரு. நல்லா இருக்குண்ணா. எஸ் அப்பா கிருபையினால இந்த வருஷம் சிபிஎஸ்ல சேர்ந்து கிருபை செய்தாரு. அதற்காக நன்றி செலுத்துக்கிறேன். இங்கே வந்து பசங்கிட்ட பேசுறது, அவங்களுக்கு கதை சொல்லி கொடுக்குறது எல்லாமே ஒரு புது அனுபவமா இருக்கு. ஏன்னா எப்பவுமே நான் அசிஸ்டண்டாக தான் வேலை செய்வேன். அசிஸ்டண்டாக தான் வேலை செய்வேன். நான் முன்ன வேலை செய்தா கூப்பிட்டு நீ தான் வர மாட்டேன் சொல்லு. இப்போ டீச்சரா போட்டிருக்கிறதுனால ஒரு புது அனுபவமா இருக்கு. இன்ட்ரெஸ்டா இருக்கு செய்யறதுக்கு. வேற லெவல். டீச்சரக்கா கை தட்டுப்பா. கட்டை கையா. சூப்பர். தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ. என்னன்னா சொல்றது, நீ எதனா ஒன்று சொல்லு, உனக்கு ஏற்றது நேச்சுரலாக சொல்லு. உனக்கு எப்படி ஃபீலிங் இருக்கு? எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சின்ன பசங்களாம் சொல்லி தரது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான் அவங்களும் கீழ்ப்படிஞ்சு முன்னாடி நடக்கிறாங்க. எங்களுக்கும் இது பண்றதுக்கு நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. நான் எல்லாமே சூப்பரா இருக்கு. பசங்களும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பப்பட்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கு. அதே மாதிரி சின்ன பசங்களுக்கு சொல்லி தரும்போது கொஞ்சம் நல்லா சந்தோஷமா. நீங்க ஆக்ஷன் பண்றதெல்லாம் பசங்களாம் சேர்ந்து செய்றாங்களா இல்லையா? கூடவே செய்வாங்கண்ணா. கூடவே செய்றாங்களா? வெரி குட் வெரி குட். Shweta, what about you? Your experience? ரொம்ப ஜாலியாக இருக்குண்ணா. பசங்களாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு ஃபஸ்ட் நல்லா சொல்லி கொடுத்தோம். பசங்க எல்லாமே நல்லா லெவல் பண்ணிவிட்டு நல்லா பசங்கள்லாம் சொன்னாங்க. டான்ஸ் எல்லாம் ஆடுறோம். ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. நல்லா ஜாலியாக இருக்குண்ணா. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ தான் யூத் இக்னைட் முடித்தோம். அங்கே இவங்க எல்லாம் சிங்கர்ஸ். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ முடிச்சுட்டு இப்போ சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம் வைக்கிறோம். இங்கெல்லாம் டான்ஸர்ஸ். அடுத்தது நாங்கள் ஃபைட்டிங் கூட பண்ணுவோம். என்னம்மா? அல்லேலூயா. ஓகே தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே பிரதீப் சீமாவத்திலேருந்து கட்டளை தெரிஞ்சு கொள்றதுக்காக வந்திருக்கிறான். காட் பிளஸ் யூ. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு புட்டி வில்லேஜ் குக்கிங் சேனல் மாதிரி வில்லேஜ் இவாஞ்சலைசேஷன் ஆஃப் இந்தியா மிஷனுடைய குக்கிங் சேனல் நீங்க பார்க்க போறீங்க. வாங்க. நம்ம மாசிலாமணி பிரதர் தான் வந்து குக்கா இருக்கிறாரு இன்னைக்கு. ஸோ ஒன்றும் இல்லை பிரதர், எத்தனை பேர் சமைக்கிறீங்க? எவ்வளோ அரிசி எவ்வளோ கறி? கொஞ்சம் ஒரு 250 பேர் சாப்பிட்றாங்க. 250 பேர் சாப்பிட்ற மாதிரி. எவ்வளோ கிலோ அரிசி? 25 கிலோ அரிசி. 25 கிலோ அரிசி. 25 கிலோ கறி. 25 கிலோ கறி. 25 கிலோஸ் ரைஸ், 25 கிலோ சிக்கன் பிரியாணி செய்கிறோம். ஒரு வாட்டி திறந்து காட்ட முடியுமா? சில் தானே? ஓகே ஆல்மோஸ்ட் ரெடியாக. இப்போ தான் கறி வேக வைக்கிறீங்க இல்லை? இதுக்கப்புறமா ரைஸ்லாம் போட்டு நல்லா பண்ணி சிறப்பாக பண்ணி கொடுக்க பிரதர். தேங்க்யூ. Praise the Lord. We are now with our head pastor, Reverend PJ Prabhakar Israel, the man behind the scene who is making it all happen. நம்மளுடைய தலைமை போதகர் Reverend PJ Prabhakar Israel ஐயாவுடன் இருக்கிறோம். அவர் இதை எல்லாமே முன்னின்று இதுக்காக ஜெபித்து இதுக்கான பண உதவிகள், இந்த பிள்ளைங்களுக்கான சாப்பாடு அனைத்தையும் ரெடி பண்ணி அரேஞ்ச் பண்ணுறது நம்மளுடைய ஐயா தான். சோத்ர ஐயா, உங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் வந்து உங்களுடைய சில வார்த்தைகள் நீங்கள் இங்கிலீஷில் சொன்னீங்கன்னா அதை தமிழில் நாங்கள் மொழிபெயர்த்து போட்டுருவோம். Hallelujah. Hallelujah. Really we are glad to have this CBS. இந்த சிறுவர் வேதாகம பள்ளியை நாங்கள் வெற்றிக்கொள்றது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு சம்பவம். In this 2025. இந்த 2025ஆம் வருடத்திலே God is enabled us to do that. கர்த்தர் எங்களுக்கு இதை செய்வதற்கான கிருபையை கொடுத்திருக்கிறார். This is really a good opportunity. இது உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு சமயம். That we can sow the seed of the salvation. அந்த ரட்சிப்பின் விதையை விதைப்பதற்கான தருணத்துக்கு ஒரு நல்ல ஒரு சமயம். Spread the gospel. ஆண்டவருடைய சத்தியத்தை மற்றவர்களுக்கு கூறுவதற்கான சமயம். The young mind. இந்த சிறு வாலிப பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் மனதிலே சிந்தையிலே வைப்பதற்கு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். The impression that has what been made. இப்பொழுது young when they are young, சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம என்னத்தை சொல்லி வளர்க்குறோமோ that will stay in the mind. அது அவங்களுடைய சிந்தையில இருக்கிறது. When they grow, அவர்கள் வளரும் பொழுது that will develop. அது இன்னும் மேலாக பலுகி பெருகும். So hallelujah. அதனால் அல்லேலூயா. So we thank God for this opportunity. அதனால் கர்த்தர் இந்த ஒரு தருணத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். And we pray. நாங்கள் ஜெபிக்கிறோம். Children who are being here. இங்க இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். As well the teachers and others who are taking part in the ministry. இந்த மற்ற சொல்லி கொடுக்குற இந்த ஆசிரியர்களும் இந்த ஊழியத்தில் இணைந்து பண்றதுனால அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். And it is a good thing that mission is having that in our other village branches also. நம்ம மற்ற கிராமத்திலும் கூட இந்த மாதிரி VBS நடத்துறதுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். Hallelujah. Hallelujah. So we thank God. அதனால் நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். We thank you all also. நீங்கள் உங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம்.
those who are, you are also part of it. நீங்களும் இதிலே ஒரு பகுதியாக So இருக்கிறீர்கள். the blessing will also be to you. அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இருக்கிறது. There will be a special blessing இதுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஆசீர்வாதம் உண்டு. for those who are helping in this project. இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்ல நீங்க ஹெல்ப் பண்ற உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் உண்டு. And also the local people, local church believers. சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற நம்மளுடைய லோக்கல் பிலீவர்ஸுக்கும் We thank you one and all உங்களையும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். for get together and make this ministry in a good manner. எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து இந்த ஊழியத்தை நன்றாக நீங்கள் வைத்து விடுவதற்காக. Hallelujah. ஹalleluya. God bless you all. God bless you. நன்றி ஐயா. நம்ம எது செய்தாலும் அதை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கிறதா இருக்கட்டும், வீட்டில் வேற எந்த காரியங்கள் செய்யறதா இருக்கட்டும், எது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்? ஏசப்பாவை வரவழைச்சிடணும் இல்லையா? ஏசப்பா நம்ம கூட இருந்தால் தான் நமக்கு என்னது பயங்கர ஸ்ட்ரென்த்து, ஸ்ட்ராங்காக இருக்க முடியும் இல்லையா? அதனால எல்லாம் அப்படியே முழங்கால் பண்ணிக்கலாமா, முட்டி போடலாமா? நம்ம வந்து ஜெபம் பண்ணிட்டு கிளாஸ் ஆரம்பிக்கலாம். எல்லாமே அப்படியே முட்டி போடலாம், முழங்கால் பண்ணிடலாம். வெரி குட். அப்பா அம்மை துதிக்கிறோம் சோத்திரம் ஆண்டவரே. அன்பின் பரலோகத்தின் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த 2வது நாள் CBSக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்பா அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளைகளை கர்த்தாவே அப்பா உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. ஆண்டவரே பிள்ளைகளை ஒவ்வொருவரே நீர் ஆசீர்வதிக்கும்படி கூட செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளுடைய இருதயத்தில் கர்த்தாவே அப்பா கொடுக்கப்படுற வசனமானது ஆண்டவரே பிள்ளைகளை உயிர்ப்பிக்கும் செய்யும்படி கூட செபிக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளைகள் வளர்ந்து அது கனி கொடுக்கிற ஒரு ஜீவியத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவரே தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் தொட்டுங்கப்பா. வசனத்தை கர்த்தாவே ஸ்தோத்திரம் தகப்பனே. அவங்க செவிகளில் கேட்டு இருதயங்களில் பதியும்படிக்கு உதவி செய்ய தகப்பனே. அந்த வசனத்தை கர்த்தாவே பிசாசானவன் எடுத்து போட போகாதபடிக்கு ஆண்டவரே தேவன் பிள்ளைகள் இருதயத்தில் கர்த்தாவே அந்த வசனம் வேரூன்றி பதியும்படிக்கு உதவி செய்ய தகப்பனே. அப்பா அதை கேட்டு பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பிள்ளைகள் மூலமா அந்த குடும்பங்கள் கூட ரட்சிக்கப்பட வழிவாசலை திறக்கப்படி கூட செபிக்கிற ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகளை வேலி அடைங்க தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து கொள்ளுங்க சாமி. உடைய பாதுகாப்பின் கரத்துல ஒப்பு கொடுக்கிற சாமி. அப்பா இதை நடத்துற ஒவ்வொரு கர்த்தாவே ஸ்தோத்திர பிரயாசப்படுகிற உழைக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கப்படி கூட செபிக்கிற ஆண்டவரே. நீங்க பலப்படுத்துங்க சாமி. அப்பா இன்னைக்கு நடக்க போற ஒவ்வொரு கர்த்தாவே பாடல்கள் ஜபங்கள் கதைகள் எல்லாவற்றையும் அப்பா நீங்க ஆசீர்வதித்து பிள்ளைகள் இருதயத்துல கர்த்தாவே அப்பா அந்த பலைகளை எழுதுகின்ற பழைகளை எழுதி கொள்ளும்படிக்கு உதவி செய்ய தகப்பனே. பிள்ளைகள் ஞானமாய் நடத்துங்க சாமி. ஆண்டவரே ஒவ்வொரு பகுதியும் உங்களுடைய பொறுப்புள்ள கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிற ஆண்டவரே நீங்க நடத்துங்க கர்த்தாவே. நீங்க மகிமைப்படணும் சாமி. அப்பா உங்களுடைய பிரசனம் தொடக்கம் முதல் முடிவு வரை அப்பா உங்க சமூகத்துல இந்த இடத்துல காணப்பட உதவி செய்ய தகப்பனே. தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்ம யாருமா உட்காரலாம். ஓகே, நான் நேற்று இந்த வருஷத்தை படித்தேன் அப்படின்றவங்க கைகளை உயர்த்தா நான் கேள்வி கேட்க போறேன். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல, யுத்தம் கர்த்தரோடது. 1 சாமுவேல் 17:47. பாட்டு ஒன்று பாட போறேன், டான்ஸ் ஒன்று ஆட போறேன். வெல்கம் டு சிபிசி தம்பி. பாட்டு ஒன்று பாட போறோம், டான்ஸ் ஒன்று ஆட போறோம். வெல்கம் டு சிபிசி தங்கை. பாட்டு ஒன்று கேட்டு புட்டு எனச்சியதை ஆடுவோம். வசனத்தை சொன்ன போட்டி தானே போடுவோம். பாட்டு ஒன்று கேட்டு புட்டு எனச்சியதை ஆடுவோம். வசனத்தை சொன்ன போட்டி தானே போடுவோம். வெல்கம் டு சிபிசி தம்பி. வெல்கம் டு சிபிஎஸ் தங்கை. வெல்கம் டு சிபிஎஸ் தம்பி. வெல்கம் டு சிபிஎஸ் தங்கை. நீ வந்துட்டியா? ஐயோ சாரி டாமி. ஜானி கூட வந்திருக்கானே.
அச்சோ நான் என் பிள்ளைங்களோட பேசிட்டே இருந்தேனா நீ வந்ததே நான் பார்க்கல ஜானி. நாங்களும் சூப்பரா பாட்டு பாடுவோம் டி. அப்படியா? அங்க ஒருத்தவங்க பாட்டு பண்ணாங்கல நம்ம டான்ஸ் கூட ஆடுவோம். அச்சோ கவனிக்கவே இல்ல டி. பிள்ளைங்களா நீங்க பாத்தீங்களா? பாத்தியா எல்லாரும் பார்த்தாங்க. சாரி ஜானி டாமி ரெண்டு பேருக்கும் சாரி நான் கவனிக்கவே இல்ல. ஓகே ஹாப்பியா இருக்கு உங்களை பார்த்தது. ஹாய். ஓகே இப்போ நம்ம பிள்ளைங்களா ஆட போறாங்க. நீங்களும் சேர்ந்து ஆடுங்க. ஆமா ஒரு கேள்வி நேத்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வந்தியே இந்த வருஷம் இந்த நாளைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் வரலையா? ஆண்டி அவங்க எல்லாமே கலந்து லேட்டாங்க ஆண்டி அதனால விட்டுட்டு வந்துட்டியா? பொறுமையா வரேன்னு சொன்னாங்க. பொறுமையா வரட்டும். நம்ம பாட்டு பாடிட்டே இருக்கலாம். அவங்க வந்து கலந்துக்குவாங்க நம்மளோட கூட. சரியா? ஓகே 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 ஓகே. நர்மதாங்க உள்ள யார் ஆடல பாரு வெளியே அனுப்பிச்சு விடு. ஆடலனா டிங்கடாங்க டிங்கடாங்கடி அலோடிங் டிங்கடாங்க டிங்கடாங்கடி அலோடிங் டிங்கடாங்க டிங்கடாங்கடி அலோடிங் டிங்கடாங்க டிங்கடாங்கடி அலோடிங் ஆடு மேய்ச்சி என்னையும் அழைச்சாருங்க. புது பிளான் ஒண்ணு கையில கொடுத்தாருங்க. பார்வோன மீட் பண்ண சொன்னாருங்க. நம் பக்க பலமா கூடவே நின்னாருங்க. டிங்கடாங்க டிங்கடாங்கடி அலோடிங் டிங்கடாங்க டிங்கடாங்கடி அலோடிங் டிங்கடாங்க டிங்கடாங்கடி அலோடிங் டிங்கடாங்க டிங்கடாங்கடி அலோடிங் பார்வோனுக்கு பாட சொல்லி கொடுத்தாருங்க. மக்களுக்கு விடுதலையும் தந்தாருங்க. தலைவராக உயர்த்தி என்ன வச்சாருங்க. தைரியமா இருக்க சொல்லி கொடுத்தாருங்க. தம்பினியும் அவரிடம் வந்தா போதும். அவர் சொன்னதெல்லாம் தட்டாம செஞ்சா போதும். புது பிளான உனக்கும் தந்திடுவாரே. தலைவனாய் உன்னையும் உயர்த்திடுவாரே. டிங்கடாங்க டிங்கடாங்கடி அலோடிங் டிங்கடாங்க டிங்கடாங்கடி அலோடிங் டிங்கடாங்க டிங்கடாங்கடி அலோடிங் டிங்கடாங்க டிங்கடாங்கடி அலோடிங் நர்மதாங்க உள்ள யார் ஆடல பாரு வெளியே அனுப்பிச்சு விடு. ஆடலனா டிங்கடாங்க டிங்கடாங்கடி அலோடிங் டிங்கடாங்க டிங்கடாங்கடி அலோடிங் டிங்கடாங்க டிங்கடாங்கடி அலோடிங் டிங்கடாங்க டிங்கடாங்கடி அலோடிங் ஆடு மேய்ச்சி என்னையும் அழைச்சாருங்க. புது பிளான் ஒண்ணு கையில கொடுத்தாருங்க. பார்வோன மீட் பண்ண சொன்னாருங்க. நம் பக்க பலமா கூடவே நின்னாருங்க. டிங்கடாங்க டிங்கடாங்கடி அலோடிங் டிங்கடாங்க டிங்கடாங்கடி அலோடிங் டிங்கடாங்க டிங்கடாங்கடி அலோடிங் டிங்கடாங்க டிங்கடாங்கடி அலோடிங் பார்வோனுக்கு பாட சொல்லி கொடுத்தாருங்க. மக்களுக்கு விடுதலையும் தந்தாருங்க. தலைவராக உயர்த்தி என்ன வச்சாருங்க. தைரியமா இருக்க சொல்லி கொடுத்தாருங்க. தம்பினியும் அவரிடம் வந்தா போதும். அவர் சொன்னதெல்லாம் தட்டாம செஞ்சா போதும். புது பிளான உனக்கும் தந்திடுவாரே. தலைவனாய் உன்னையும் உயர்த்திடுவாரே. டிங்கடாங்க டிங்கடாங்கடி அலோடிங் டிங்கடாங்க டிங்கடாங்கடி அலோடிங் டிங்கடாங்க டிங்கடாங்கடி அலோடிங் டிங்கடாங்க டிங்கடாங்கடி அலோடிங் சூப்பர். ஓகே ஓகே நம்ம கேம்குள்ளே போக போகிறோம். அம்மா இந்த சார்ட்டை கொஞ்சம் நவுத்தி வச்சிருமா. இந்த கார்டு வந்து இந்த சேரில் ஒன்று அந்த சேரில் ஒன்று வச்சிரு. பாய்ஸ் சைடில் ஒரு சேரில் கேர்ள்ஸ் சைடில் ஒரு சேரில் வச்சுருங்கம்மா. நீ அங்கே எடுத்து போய் வை நான் சொல்லிக்கிறேன். ஓகே இப்பா ஒரு சேர் பாய்ஸ் பக்கம் வச்சுருங்க. ஒரு சேர் கேர்ள்ஸ் சைடில் வச்சுருங்க. ஓகே இது வந்து ஒரு சூப்பர் கேமு. இதில் எனக்கு வேண்டியது எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு வேண்டியது 4 பேர் வேணும். சரி ஓகே இந்த கேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஹலோ ஓகே இந்த கேம்ஸில் வந்து நீங்கள் 4 பேர் லைனாக நின்றுக்கோ. இங்கே வா சீக்கிரமா வா.
இப்படி லைனில். அதே மாதிரி பாய்ஸ் அந்த சைடில் லைனில் நின்றுக்கோ. ஓகே. இப்போ வந்து அங்கே பின்னாடி வந்து 2 சேரில் கவனிச்சிக்கிறோம். நீங்கள் 2 சேரில் 2 கார்ட்ஸ் வச்சுருக்காங்க. 2 சேர்லேயும் 2 செட் ஆஃப் கார்ட்ஸ் இருக்குது அங்கே. ஓகேவா? இங்கே மியூசிக் இது டைம் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. டைம் ஸ்டார்ட் பண்ண பிறகு முதல்ல இந்த பிள்ளை கொண்டு வந்து ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வந்து அடுக்கணும். எப்படி அடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த கார்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே இந்த கிளிப்பிங் இருக்கும். நான் என்கிட்ட கேள்வி நான் தருவேன். இங்கே டீச்சர் ஒருத்தவங்க வாங்கம்மா. யாருன்னா ஒரு டீச்சர் இந்த பக்கம் வந்துருங்க. இல்லை யாருன்னா ஹெல்ப்பர் யாருன்னா ஒருத்தர் வாங்க. வாமா வாமா வா. இன்னொருத்தர் யாருன்னா வாங்க. ஓகே இந்தம்மா 5 ஓகே. அந்த சைடு பாய்ஸ் சைடில் ஒருத்தவங்க வேணும். 4 தான் இருக்குமா? கொஞ்சம் இன்னொருத்தர் அந்த பக்கம் வாங்க. ஓகே. இப்போ அவங்க கையில் கிளிப் இருக்கும். நீங்கள் கவனிங்க. ஒரு கார்டாக தான் எடுத்துன்னு வரணும். சரியா? அதில் என்ன எழுதியிருக்குன்னு முதல்ல செக் பண்ணிக்கோங்க. அதில் என்ன எழுதியிருக்குன்னு. லைனாக கொண்டு வந்து அடுக்கலை அப்படின்னா ராங். சரியா? அங்கே என்ன எழுத்து வந்திருக்கு, என்ன வார்த்தை வந்திருக்குன்னு செக் பண்ணணும் முதல்ல. அந்த வார்த்தையின்படி ஒரு கார்டாக தான் வரணும் இங்கே. சரியா? ஒரு கார்டாக கொண்டு வந்து நீ முதல் செட் பண்ணி முடித்த உடனே நீ பின்னாடி போய் நின்றுடணும். சரியா? நீ போய் திருப்பி செட் பண்ணி கொண்டு வந்து திருப்பி வைக்கணும். சரியா? இங்கே செட் பண்ண கார்டை நீ கொண்டு போய் அங்கே வச்சுட்டு நீ பின்னாடி போயிடணும். அடுத்தது நீ போகணும். சரியா? அந்த மாதிரி தான் 4 பேரும் யார் ஃபஸ்ட்டு முடிக்கிறீங்களா ஃபைனலாக அவங்க தான் வின்னர்ஸ். சரியா? ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ரெடி ஸ்டார்ட். 1 2 2. ஹலோ இங்கே வா. 1 2 சொல்லும் போதே போனால் என்ன அர்த்தம்? எல்லாம் கொஞ்சம் உட்காருங்க. ரெடி 1 2 3. குழந்தைங்கள நடுவில் விடாதீங்க. உட்காருங்க. கொஞ்சம் தள்ளி விட்டுருங்க. தள்ளி உட்காருங்கம்மா. தள்ளி உட்கார். தப்பாக கொண்டு வந்தீங்கன்னா தப்பாக ஆகிடும். ஹலோ இங்கே பாரு. 1 நிமிஷம் இங்கே வா. நான் முதல்ல சொன்ன கார்டெல்லாம் பிரித்து பாரு. அதில் ஒரு வார்த்தை வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பைபிள்னு வச்சுக்கோ. BIBLE. அப்போ பி தானே முதல்ல வரணும். அப்போ அங்கே இன்னமும் ஒரு வார்த்தை இருக்குது. என்ன வார்த்தைன்னு போய் பாருங்க. கார்டை கொண்டு போய் வையாது. அதை கொடுத்துரு. அந்த கார்டை அவங்ககிட்ட கொடு. போய் முதல்ல வார்த்தையை பாரு. சீக்கிரம் சூப்பர் ஃபாஸ்ட்டாக வரணும். அப்போதான் கொஞ்சம் நடுவில் பசங்கள்லாம் ஒதுங்கி உட்காருங்க. அம்மா நர்மதா கொஞ்சம் பசங்களை ஒதுக்கி உட்கார வை. பார்த்துட்டே இருக்கிய கையை மெரிச்சிட்டானா என்ன பண்ணுவேன்? தள்ளி உட்கார். இந்த பையனை தள்ளி உட்கார சொல்லு. ஓகே முடிச்சாச்சா? வெரி குட். இப்போ நீ வந்து அந்த 5 கழட்டி கொடுங்க அவட்ட. அவ கொண்டு போய் அங்கே போட்டுட்டோம். ஆமாம் அங்கே கொண்டு போய் அவள் வச்சிடணும். அடுத்த ஆள் நீ போகணும். அவள் போய் வச்ச பிறகு தான் நீ போகணும். சரியா? டீச்சர் ஸ்லோ. ரொம்ப ஸ்லோ டீச்சர். போ 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 வச்சுட்டு வா போ. நீ வாடி வந்து நில்லு. அடுத்த பொண்ணு போட்டோம். போயிட்டல. ஓகே சூப்பர் ஃபாஸ்ட். சூப்பர். வெரி குட். சூப்பர். யார் ஃபர்ஸ்ட் முடிக்கிறீங்கன்னு பார்க்கணும். சூப்பர். மாட்டுங்க. சீக்கிரம். வெரி குட். அடுத்த நீ எடுத்து போய் வச்சுக்கோ. அடுத்த பையன் போடுவேன். ஹலோ கார்டு எடுத்துட்டு போல. கார்டு எடுத்துட்டு போ. வச்சுட்டு பின்னாடி வந்து நின்னுடணும். பின்னாடி இங்க வந்து நின்னுடணும். சீக்கிரம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் நீங்க என்கரேஜ் பண்ண மாட்டீங்க. ஓடு.
வெரி குட் வெரி குட் சூப்பர். இப்பதான் தெரிய போகுது யார் வின்னர்ன்ட்டு. இப்பதான் தெரிய போகுது. வாவ் பாய்ஸ் முடிச்சிட்டாங்க. ஓகே டார்டாய்ஸ் மாதிரி ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணாங்க பாய்ஸு. ஆனால் என்ன பண்ணாங்க முயல் வேகத்தில் ஃபாஸ்ட்டாக முடிச்சிட்டாங்கல்ல. வெரி குட். ஃபர்ஸ்ட் வின்னர் வந்து பாய்ஸ். அவங்களுக்கு ஜோராக ஒரு கிளாப் பண்ணிடலாமா? ஓகே செகண்ட் வின்னர்ஸ் வந்து அவங்களும் ஒன்றும் லேஸ் கிடையாது, அவங்களும் சூப்பராக பண்ணாங்க. அவங்களுக்கும் செகண்ட் ப்ரைஸ் வாங்கினதுக்கு கிஃப்ட் இது கிளாப்ஸ் பண்ணிடலாம் எல்லாரும். ஓகே எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட் கொடுத்துருங்கம்மா. வாங்க இப்படியே நில். லைனாக நில் லைனாக நில் லைனாக நில். கிஃப்ட் கிஃப்ட் கிஃப்ட். ஓகே சூப்பராக பண்ணாங்கல்ல. கேம்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சா? ஜாலியாக இருந்துச்சா? நாளைக்கு இதை விட சூப்பர் கேம் இருக்குது. இப்போ மத்தியானம் இன்னும் சூப்பர் கேம் இருக்குது. ஓகேவா? வெரி குட். ஜோரா கைகளை தட்டலாம் இவங்களுக்கு. ஓகே இப்போ நிறைய விளையாடிட்டோம். போகலாமா? எடுத்துகிட்டு போயிடலாம். தேங்க்ஸ். இப்போ நிறைய விளையாடிட்டோம், அதனால் இப்போ நம்ம ஒரு சூப்பர் கதையை கேட்க போகிறோம். நமக்கு கதை சொல்கிறதுக்கு இங்கே கிறிஸ்டி அக்கா வந்திருக்கிறாங்க. அவங்கள ஜோரா கை தட்டி வரவேற்றுலாமா? எத்தனை பேருக்கு கதைனா ரொம்ப பிடிக்கும்? எல்லாருக்குமே பிடிக்குமா? அப்போ அமைதியாக இருந்தால் தான் நான் கதை சொல்வேன். அமைதியாக இருங்க. சூப்பர். ஐயோ வலிக்குது அம்மா வலிக்குது அப்படின்னு சொல்லி கத்தி அழுதுகிட்டே இருந்தாங்களாம் ஜனங்க. எங்களை அடிக்காதீங்க, நாங்கள் ஒழுங்காக வேலை செய்கிறோம் அப்படின்னு அழுதுகிட்டே இருந்தாங்களாம் ஜனங்க. ஏன் தெரியுமா அவங்க அழுதாங்களாம்? தெரியாதுல்ல, நான் சொன்னால் தானே உங்களுக்கு தெரியும். அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில் என்ன செஞ்சுருந்தாங்களாம்? அடிமைங்களாக வச்சுருந்தாங்களாம். அடிமைன்னா என்னன்னு தெரியுமா? 10 இட்லி சாப்பிட்டோன்னா வயிறு நிறைஞ்சிரும் இல்லையா? ஆனால் அவங்களுக்குலாம் 2 இட்லி 1 இட்லி அந்த மாதிரி தான், 1/4 வயிறு 1/2 வயிற்றுக்கு தான் என்ன செய்யுமா அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். நினச்ச நேரம் தூங்க முடியாது. நீங்கள் ராத்திரியெல்லாம் போய் தூங்கிடுறீங்கள, 2 இட்லி தான் சாப்பிடுவியா? சூப்பர் 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 சூப்பர். அது மாதிரி நினச்ச நேரம் அவங்களால என்ன செய்ய முடியாது, தூங்க முடியாது, நினச்ச இடத்துக்கு போக முடியாது. அவங்க எஜமான் என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யணும். அவங்க நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது எழுப்பி வேலை செய்ய சொன்னாலும் என்ன செய்யணும், அவங்க செய்யணும். அவங்களுக்கு ரெஸ்ட்டே கிடைக்காது. இப்படி தான் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்களாம் இஸ்ரவேல் ஜனங்கள்லாம். எகிப்தில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அடிமைங்களா இருந்தாங்களா. இங்கே கவனிக்கணும், அடிமைங்களா இஸ்ரவேல் ஜனங்க இருந்துக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ அவங்க அந்த வலி தாங்க முடியாமல் ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணாங்களாம். ஏசப்பா எங்களை இந்த அடிமைத்தனத்துலேருந்து என்ன செஞ்சுருங்க, எங்களை மீட்டு எங்களை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி அவங்க தினம் அழுது ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்களாம். உடனே ஏசப்பா அவங்களோட ஜெபத்தை என்ன செஞ்சாராம், கேட்டார். கேட்டு அவங்களுக்காக ஒரு ஆளை நியமித்தார். அவர் பேர் வந்து என்னது, மோசே. அவர் பேர் என்னது, மோசே. மோசேயை ஏற்படுத்தி பார்வோன் ராஜா கிட்ட போய் பேசுறதுக்கு போனாராம். இந்த மாதிரி அந்த ஜனங்கள்லாம் என்ன செய்ய போகிறாங்க, அவங்க ஆண்டவரை வழிபட போகிறாங்களாம். நான் நடுவில் கேள்வி கேட்பேன், கரெக்டாக பதில் சொல்லணும், சரியா? அப்போ நீங்கள் கதையை கரெக்டாக கவனிச்சாதான் உங்களால் பதில் சொல்ல முடியும், ஓகேவா? அப்போ என்னப்பா கிஃப்ட்டு? ஓகே கிஃப்ட்டு தான், நல்லா கவனிங்க. அப்போ அந்த மோசே என்ன செஞ்சாராம், பார்வோன் ராஜா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் அவங்க தேவனை ஆராதிக்க போகிறாங்க, அதனால் அவங்கள நீங்கள் கொஞ்சம் அனுப்பி விடுங்கன்னு சொல்லி கேட்டாங்களாம். கேட்டோன்னே இந்த ராஜாவுக்கு என்ன வந்துருச்சான், கோவம் வந்துருச்சான். இப்போ உங்கள் வீட்டில் ஒரு வேலைக்காரவங்க வரலைன்னா உங்களுக்கு உங்கள் அம்மாக்கெலாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். திடீர்னு வேலை செய்கிறவங்க வரலைன்னா வீட்டு வேலையெல்லாம் செய்கிறதெல்லாம் அவங்களுக்கு கஷ்டமாயிடும்ல. அதுபோல் இந்த ஜனங்கள்லாம் போயிட்டாங்கன்னா யார் நமக்கு வேலை செய்வா?
அப்படின்னு சொல்லி அந்த ராஜாவுக்கு கோவம் வந்துருச்சான். கோவம் வந்தோடனே அவங்க வந்து அங்கே என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க தெரியுமா? அடிமைத்தன வேலை, செங்கல் அறுக்கிற வேலை. செங்கல் பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? செங்கல் பார்த்துருக்கீங்களா? அந்த செங்கல் செய்கிற வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களாம். அவங்களுக்கு எப்படின்னா, அவங்களுக்கு வேணுங்கிற மண்ணை என்ன செஞ்சுருவாங்களாம், கொண்டு வந்து கொடுத்துருவாங்களாம். அந்த செங்கல் செய்கிறதுக்கு தேவையான வைக்கோல் என்ன செஞ்சுருவாங்களாம், கொண்டு வந்து கொடுத்துருவாங்களாம். இப்போ இந்த ராஜா என்ன செஞ்சிட்டாரு, அவர் கோவம் வந்ததுனால மண்ணும் என்ன செய்யணுமா, அவங்க தான் போய் எடுத்துக்கிடணும். அதே போல் அந்த வைக்கோல் என்ன செய்யணும், அவங்க தான் போய் எடுத்துக்கிடணும். ஆனால் முந்தி எவ்வளோ செஞ்சாங்களோ, இப்போ ஒரு நாளைக்கு 100 செங்கல் செஞ்சாங்கன்னா அவங்களே போய் தேடி எடுத்துகிட்டு வந்து அதே அளவு செங்கல் என்ன செஞ்சிடணும், அவங்க செய்யணும். அப்படி இல்லைன்னா அவங்க என்ன செய்வாங்களாம், அடித்து ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்களாம். அப்போ இந்த ஜனங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம். மறுபடியும் வந்து என்ன செஞ்சாராம், இந்த மோசே வந்து ராஜா கிட்ட போனாராம். எந்த ராஜா கிட்ட போனாங்க? சூப்பர், பார்வோன் ராஜா கிட்ட போனாராம். போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்களே, கொஞ்சம் அந்த ஜனங்களை என்ன செய்யுங்க, அனுப்பி விடுங்க அப்படின்னாராம். பார்வோன் ராஜா முடியாதுன்ட்டாராம். உடனே மோசே என்ன பண்ணாராம், அவர் கையில் இருந்த கோல் ஒன்று வச்சுருப்பார். கோல்னா தெரியும்ல, ஒரு குச்சி மாதிரி வச்சுருப்பாங்க தெரியுமா? அந்த கோல் ஒன்று வச்சுருந்தாராம். அந்த கோல் எடுத்துகிட்டு போய் தண்ணியில் என்ன செஞ்சாராம், வச்சோன்னா அந்த தண்ணியெல்லாம் என்ன ஆயிடுச்சு, ரத்தமாக மாறிடுச்சான். ரத்தமாக மாறினா அந்த தண்ணி குடிப்பீங்களா? குடிப்பீங்களா? எந்த பக்கம் திரும்பினாலும் எங்கே தண்ணினாலும் என்ன செஞ்சிச்சு, எல்லா தண்ணியும் என்ன செஞ்சிருச்சு, ரத்தமாக மாறிடுச்சு. ஜனங்களால் குடிக்கவே முடியல, குளிக்க முடியல, சமைக்க முடியல. ஜனங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த பார்வோன் ராஜா மோசையை கூப்பிட்டு அனுப்பிச்சாராம். நீ தயவு செஞ்சு என்ன செஞ்சிரு, இந்த தண்ணியை நார்மல் ஆக்கி கொடுத்துரு, நான் என்ன செஞ்சிடறேன், உன் ஜனங்களை நான் அனுப்பி விட்டுறேன் அப்படின்னு சொல்லி மோசே கிட்ட சொன்னாராம். உடனே மோசே என்ன பண்ணாராம், அதை ப்ரேயர் பண்ணி அந்த தண்ணியை நார்மல் ஆக்கிட்டாராம். இப்போ மறுபடியும் போய் ராஜா கிட்ட போய் யார் நின்னது, மோசே. மோசே போய் நின்னோடனே, நீங்கள் ஜனங்களை அனுப்பி விடுறேன்னு சொன்னீங்கல்ல, அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதெல்லாம் என்னால் முடியாது, இந்த ஜனங்கள்லாம் எனக்கு வேலை செய்யணும்னு சொல்லி மோசையை திருப்பி அனுப்பி விட்டாராம். இப்போ போன மோசைக்கு கோவம் வந்துருச்சு. உடனே என்ன பண்ணாராம், மறுபடியும் தவளைக்காய், தேசத்தில் எந்த பக்கம் பார்த்தாலும் தவளைக்காய் வர வச்சுட்டாங்களாம். சாப்பாடு சட்டியை திறந்தா என்ன இருக்குது, குழம்பு சட்டியை திறந்தா, தண்ணி பானையை திறந்தா, பீரோ திறந்தா, எதை திறந்தாலும் என்னவா இருக்குதுங்க, தவளையாக இருக்குது. தவளை இருந்தால் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமா, அருவருப்பாக இருக்கும்ல. அது மாதிரி அந்த எகிப்தியர்களுக்கு என்ன ஆயிடுச்சா, ரொம்ப அருவருப்பாயிருச்சான். உடனே மறுபடியும் இப்போ பார்வோன் ராஜா என்ன செய்கிறாரு, மோசையை கூப்பிட்டு அனுப்புகிறார். வா மோசே அப்படின்னு. உடனே மோசே போகிறாரு. போனோடனே என் ஜனங்களை நீங்கள் என்ன செய்யுங்க, அனுப்புங்க அப்படின்னா, உன் ஜனங்களை நான் அனுப்பிடுறேன், தயவு செஞ்சு இந்த தவளையெல்லாம் என்ன செஞ்சிரு, ஸ்டாப் பண்ணிடு அப்படின்னு சொல்லி சொன்னாராம். உடனே மோசே என்ன பண்ணாராம், மறுபடியும் ஜெபம் பண்ணி அந்த தவளையெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாராம். இப்போ அந்த வந்த தவளையெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் செத்து போய் ஒரே நாத்தம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சான். மூட்டை மூட்டையாக என்ன செஞ்சாங்களாம், அவங்க ஊருக்கு வெளியில் கொண்டு போய் போட்டாங்களாம். எப்படி போட்டாங்களாம், மூட்டை மூட்டையாக கட்டி கொண்டு போய் போட்டாங்களாம். இப்போ மறுபடியும் போய் பார்வன்கிட்ட கேட்கும்போது பார்வன் ராஜா என்ன பண்ணாரா, என்னால் அனுப்ப முடியாது. அதை இப்போ தவளை சரியாயிருச்சுல, அதனால் என்ன பண்ணிட்டார் அவர், என்னால் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டாராம். இப்போ மறுபடியும் மோசே என்ன பண்ணாராம், அவர் கையில் இருந்த கோல், ஆரோன் அவரோட தம்பி வந்து ஆரோன், அவர் கையில் ஒரு கோல் இருந்துச்சு. அந்த கோல் எடுத்து இப்படி தரையில் தட்டினோன்னே, இப்போ தரையில் தட்டினா, மண் தரையில் தட்டினா என்ன ஆகும், அந்த மண் தூசி பறக்கும் இல்லையா, அது மாதிரி அந்த தூசியெல்லாம் பறந்தோடனே அந்த தேசம் ஃபுல்லாக பேனாயிருச்சான். என்ன வந்துருச்சான், பேனு. உங்களுக்கு தலையில் பேன் இருந்தால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அப்படியே சொரிஞ்சிக்கிட்டே இருப்பீங்கல்ல. ஸ்கூலில் மிஸ்ஸு கிளாஸ் எடுக்கும்போது அப்படியே சொருவீங்க, எடுத்து குத்துவீங்க. இப்போ உடம்பெல்லாம் பேன் வந்துருச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், சொரிஞ்சிக்கிட்டே இருப்பீங்களா? அந்த மாதிரி எல்லாருக்குமே என்ன வந்துருச்சு, ஃபுல்லாக பேன் ஆயிருச்சு. இப்போ மறுபடியும் என்ன செய்கிறாரு பார்வோன் ராஜா, யாரை கூப்பிட்றாரு, மோசையை கூப்பிட்றாரு. சூப்பர், இவன் தான் நல்லா பதில் சொல்கிறான், நீங்கள் யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. அந்த மோசையை கூப்பிட்டு தயவு செஞ்சு என்ன செஞ்சிரு, இந்த பேனை ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் உன் ஜனங்களை என்ன செஞ்சிடுறேன், அனுப்பி விட்டுறேன் அப்படின்னு சொல்லி இப்போ மோசே கிட்ட பார்வோன் ராஜா சொல்கிறாராம். இப்போ மறுபடியும் என்ன செஞ்சிட்டாரு பார்வோன் ராஜா, அனுப்ப மாட்டேன்னு சொன்னார். இப்போ மோசே இப்போ என்ன செஞ்சார், மறுபடியும் அவர் அந்த தேசத்து ஃபுல்லாக வண்டு தெரியுமா, வண்டு, எத்தனை பேர் வண்டு பார்த்துருக்கீங்க, வண்டெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா,
பிடிக்குமா? பிடிக்காதுல்ல. ஃபுல்லாக எந்த பக்கம் பார்த்தாலும் வண்டு என்ன செய்யும்? உங்களை கடிக்கும்ல. அது மாதிரி எல்லாரையும் முத்தம் கொடுக்குமா? யார் அது சொன்னது முத்தம்? அவங்க வீட்டில் இருக்க வண்டெல்லாம் அவனுக்கு முத்தம் கொடுக்கும் போல. இப்போ அந்த வண்டு என்ன செஞ்சுச்சு? எங்கே பார்த்தாலும் வண்டாக இருக்குது. இப்படி திரும்பினா வண்டு, இந்த பக்கம் திரும்பினா வண்டு, இப்படி கால் எடுத்து வச்சா வண்டு. எப்படி இருக்கும் உங்களுக்கு? அது மாதிரி வண்டாக இருந்தோடனே மறுபடியும் இப்போ என்ன செய்கிறாரு பார்வோன் ராஜா? யாரை கூப்பிட்றாரு? மோசையை கூப்பிட்றாரு. மறுபடியும் கூப்பிட்டு அனுப்பிச்சு, தயவு செஞ்சு இந்த வண்டெல்லாம் என்ன செஞ்சிரு, ஸ்டாப் பண்ணிடு. நான் கண்டிப்பாக என்ன செய்கிறேன், இந்த தடவை நீங்கள் உங்கள் பிள்ளைங்க மட்டும் போயிட்டு நீங்கள் உங்கள் கடவுளை வந்து என்ன செஞ்சுருங்க, ஆராதிச்சுட்டு வாங்க அப்படி சொல்லி அனுப்ப. அப்போ மோசே சொல்கிறாரு, அப்படிலாம் இல்லை, நாங்கள் வந்து எப்படி தான் எங்கள் ஆடு மாடு எல்லாத்தோடும் போய் தான் நாங்கள் என்ன செய்வோம், ஆராதிச்சுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம். அப்போ பார்வன் ராஜா சொல்லிட்டாராம், அப்படிலாம் என்னால் அனுப்ப முடியாது அப்படின்னாராம். இப்போ மறுபடியும் என்ன ஆயிடுச்சான், மிருக ஜீவன்கள்லாம் இருக்கு இல்லையா? மிருக ஜீவன்கள்லாம் என்னது? வீட்டில் வளர்க்குறது ஆடு மாடு ஒட்டகம் கழுதை குதிரை இதெல்லாம் என்னது? வீட்டில் வளர்க்குறது. இந்த வீட்டில் இருக்க மிருக ஜீவன்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன வந்துருச்சா? ஒரு கொள்ளை நோய். கொள்ளை நோய்னா என்ன தெரியுமா? கொலைக்காரங்களா? கொரோனா வந்துச்சு தெரியுமா? அது ஒரு கொள்ளை நோய் தானே. அது வந்த எத்தனை பேரை சாவடிச்சிருச்சு. அது மாதிரி அந்த மிருக ஜீவன்களுக்கெல்லாம் ஒரு கொள்ளை நோய் என்ன செஞ்சிருச்சான், வந்து நிறைய மிருக ஜீவன்கள்லாம் என்ன செஞ்சு போச்சான், செத்து போச்சு. ஆதி காலங்களில் வந்து பணக்காரவங்கன்னு எதை வச்சு தரமா முடிவு பண்ணுவாங்க? அவங்க கிட்ட இருக்கிற காசு பணம்லாம் கிடையாது. அவங்க கிட்ட எவ்வளோ மிருகங்கள் இருக்குது, எவ்வளோ ஆடு இருக்குது, எவ்வளோ மாடு இருக்குன்னு இதை வச்சு தான் என்ன செய்வாங்க, அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய மிருகங்கள்லாம் செத்து போனோடனே அவங்களுக்கு என்ன வந்துருச்சு, ரொம்ப கவலை வந்துருச்சு. இப்போ பார்வன் ராஜா மறுபடியும் மோசையை கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு, தயவு செஞ்சு என்ன செஞ்சுருங்க, இந்த வாதையை நிப்பாட்டுங்க அப்படி சொல்லி சொன்னோடனே, இந்த தடவை நான் கட்டாயம் என்ன செஞ்சேன், நிஜமாக சொல்கிறேன், இல்லை சத்தியமாக இல்லை நீங்கள் அனுப்ப மாட்டீங்க அப்படின்னு மோசே சொல்கிறாரு. பார்வன் என்ன சொல்கிறார், இல்லை ஆயா மேலே சத்தியமாக நான் என்ன செய்கிறேன், அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே என்ன ஆச்சுன்னா, இப்போ ஜனங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம், நம்ம விடுதலையாகி போகிறோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருக்கும்போது பார்த்தா அந்த கொள்ளை நோயெல்லாம் சரியானோடனே மறுபடியும் என்ன செஞ்சிட்டார் ராஜா, பேக் அடிச்சிட்டாரு. நான் என்ன செய்ய மாட்டேன், அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்களை மறுபடியும் என்ன செஞ்சிட்டாரு, அனுப்பாமல் அடிமைங்களாவே வச்சுக்கிட்டாரு. இப்போ மறுபடியும் என்ன ஆச்சுன்னா, அந்த மோசே என்ன பண்ணார், சும்மா இருப்பாரா? அந்த ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்துலேருந்து மீட்டெடுக்கிறதுக்கு தான் ஆண்டவர் யாரை எழுப்புனாரு, மோசையை எழுப்புனார். அப்போ அவர் சும்மா இருப்பாரா? அவர் என்ன செஞ்சார், மறுபடியும் போய் ஜெபம் பண்ணார். ஏசப்பா இந்த மாதிரி அவர் அனுப்ப மாட்டேன்னு சொல்கிறார், நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி. அப்போ ஏசப்பா என்ன சொன்னாரா, நீ சாம்பல் தெரியுமா? சாம்பல் எத்தனை பேருக்கு தெரியும்? சாம்பல்னா என்ன? சூப்பர் 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 சூப்பர். அந்த அடுப்பு எரிச்சு சாம்பல் இருக்கும் இல்லையா, அந்த சாம்பல் எடுத்து அந்த தேசத்து மேலே அப்படியே தூவினாராம். தூவினோன்னே என்ன ஆயிடுச்சான், ஜனங்கள் மேலே அப்படியே அந்த கொப்பளங்கள் தெரியுமா? என்ன அது கொப்பளங்கள்னா, நெருப்பு பட்டோன்னே அப்படியே கொப்பளம் கொப்பளமாக வரும் தெரியுமா? அந்த மாதிரி எல்லாருக்கும் என்ன செஞ்சிருச்சான், கொப்பளங்கள் வர ஆரம்பிச்சிருச்சான். கொப்பளம் வந்தோடனே சந்தோஷமாக இருக்குமா அவங்களுக்கு? வலிக்கும். என்ன செய்யும், தண்ணி வரும். அந்த கொப்பளம் வெடித்து என்ன செய்யும், தண்ணி வரும், அது எரியும். ரொம்ப அப்படி சொரிஞ்சோடனே என்ன ஆகும், அந்த இடம்லாம் தோல்லாம் பிஞ்சிக்கிட்டு வந்துடும். அப்படி ஜனங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம். இப்போ மறுபடியும் என்ன செஞ்சாராம், பார்வன் ராஜா யாரை கூப்பிட்றாரு, மோசையை கூப்பிட்றாரு. இது எத்தனாவது தடவை கூப்பிட்றாரு? 7வது தடவையா? சூப்பர். 6வது தடவை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு இப்போ மோசைக்கிட்ட என்ன செய்கிறாரு, தயவு செஞ்சு இந்த வாதையை நிப்பாட்டுங்க, நான் என்ன செஞ்சிடறேன், உங்கள் ஜனங்களை கட்டாயம் அனுப்பிடுறேன், நிஜமாவே நான் அனுப்பிடுறேன் அப்படின்னு. உடனே அவர் என்ன செஞ்சார், மறுபடியும் ப்ரேயர் பண்ணி அந்த வாதையை என்ன செஞ்சிட்டாரு, ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஆனால் ராஜா அனுப்புனாரா? அனுப்பவே இல்லை. இப்போ மறுபடியும் போய் மோசை என்ன செய்கிறாரு, ஏசப்பாட்ட போய் கேட்டோன்னே ஜெபம் பண்ணோன்னே ஏசப்பா என்ன செய்கிறாருன்னா, கல்மலை, ஆலங்கட்டி மலை கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னது அது? ஐஸ் கட்டி. அது மாதிரி இது கல்மலை, கல்லுக்கெல்லாம் வந்து விழுமா, பெரிய பெரிய கல். அது கூட என்ன வருமா, அக்கினி, அந்த நெருப்பு கல்லில்
அது வந்து விழுமா. அந்த கல்மலையோட கலந்த அக்கினி என்ன செய்யுமா வந்து அந்த தேசம் ஃபுல்லாக விழுமா. அப்போது வெளியில் போனால் என்ன ஆகும்? நம்ம இப்போ அந்த கல்மலை வருது, அக்கினியோட வருது, நெருப்பு, அக்கினினா நெருப்பு, நெருப்போட வருது. நம்ம வெளியில் போனால் நம்ம மேலே விழுந்தா என்ன ஆகும்? நமக்கு காயம் படும். நெருப்பு பட்டால் அங்கங்கே புண்ணு வரும், தீக்காயங்கள் வரும் இல்லையா? அப்போ ஜனங்கள்லாம் எங்கேயுமே வெளியில் போகாமல் வீட்டுக்குள்ளே முடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கூரை வீடெல்லாம் தீப்பத்தி எரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்படி ஜனங்க மறுபடியும் கஷ்டப்பட்டோன்னே இப்போ மறுபடியும் யார் கூப்பிட்றா? பார்வோன் வந்து, சூப்பர், நீ கரெக்டாக கவனிக்கிறடா. பார்வோன் வந்து மோசையை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு தயவு செஞ்சு இந்த தடவை நிப்பாட்டிரு, நான் இந்த தடவை கட்டாயம் நான் என்ன செஞ்சிடுறேன், உங்கள் ஜனங்களை அனுப்பி விட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. உடனே மோசை என்ன பண்ணுறாரு? மறுபடியும் ராஜாவோட வார்த்தையை நம்பி போகிறாரு. எசப்பா இந்த வாதியை நிப்பாட்டுங்கப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்ணோன்னா அந்த வாதியை நின்றுது. இப்போ மறுபடியும் ராஜா கிட்ட போய் யார் போகிறா? மோசே போகிறாரு. போய் கேட்குறாரு. கேட்டு இந்த மாதிரி ஜனங்களை அனுப்புகிறேன்னு சொன்னீங்கல்ல, தயவு செஞ்சு ஜனங்களை அனுப்பி விடுங்க, நாங்கள் போய் ஆராதிச்சுட்டு வரோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ ராஜா என்ன செய்கிறாரு? இல்லை, என்னால் என்ன செய்ய முடியாது, அனுப்பவே முடியாது அப்படி சொல்லிடுறாரு. உடனே மறுபடியும் மோசே இப்போ எங்கே போகிறாரு? சூப்பர், ஏசப்பா கிட்ட போயிட்டு ஜெபம் பண்ண போகிறாரு. ஜெபம் பண்ணிவிட்டு அடுத்து ஏசப்பா என்ன சொல்கிறாருன்னு கேட்குறதுக்காக போகிறாரு. இப்போ ஏசப்பா என்ன செய்கிறாரு? இப்போது தேசத்தின் மேலே என்ன செஞ்சிடறாரு? யார் சொன்னது தெரியுமா உனக்கு? சூப்பர். இப்போ என்ன செஞ்சிடறாரு? தேசத்தின் மேலே வெட்டுக்கிளிகளை அனுப்புகிறாரு. வெட்டுக்கிளிகள் என்ன பண்ணும் தெரியுமா? யாரை கடிக்கும்? நம்மளை கடிக்குமா? அடுத்து தெரியலையா? சூப்பர். செடிங்களெல்லாம் என்ன செஞ்சிடும்? இந்த பயிர், நெல் பயிரெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே என்ன செஞ்சிடும்? அது கடிச்சிரும். கடிச்சு வேஸ்ட் பண்ணிடும். அப்போ ஜனங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இருக்காது இல்லையா? அது மாதிரி அவங்க விவசாயம் பண்ண எல்லாத்தையும் அழிச்சிருச்சு இந்த வெட்டுக்கிளி. அழிச்சு அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லாமல் பண்ணி அவங்க எந்த பக்கம் திரும்பினாலும் வெட்டுக்கிளிகள் வந்து விழுந்தா நம்ம மேலெல்லாம் வலிக்கும். தெரியுமா? தெரியாதா? அது வந்து அந்த பொத்துன்னு வந்து விழும்போது நமக்கு என்ன செய்யும்? உடம்பெல்லாம் வலிக்கும். அது மாதிரி அந்த வெட்டுக்கிளிகள்லாம் எங்கேயும் இருக்கிறத பார்த்துட்டு மறுபடியும் இப்போ என்ன செய்கிறாரு? பார்வோன் ராஜா யாரை கூப்பிட்றாரு? மோசையை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு தயவு செஞ்சு நிப்பாட்டிரு, நான் என்ன செஞ்சிடுறேன், அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த தடவையும் என்ன செய்யலை ராஜா? இவர் மோசே போய் ஜெபம் பண்ணுறாரு. உடனே வெட்டுக்கிளிகள் ஸ்டாப் ஆகுது. ஆனால் மறுபடியும் பார்வோன் ராஜா என்ன செய்கிறாரு? அனுப்ப மாட்டேன் அப்படின்றாரு. இப்போ என்ன பண்ணுறாரு? அவர் கையில் ஒரு கோல் இருக்குது. அந்த கோலை எடுத்து நீ தேசத்துக்கு நேராக நீட்டுன்னு ஏசப்பா சொல்கிறாரு. உடனே இந்த மோசை என்ன பண்ணுறாரு? அவர் கோலை எடுத்து தேசத்துக்கு நேராக நீட்டினோடனே ஃபுல்லாக காரிருள் ஆயிடுச்சு. காரிருள்னா எப்படி இருக்கும் தெரியுமா? நீங்கள்லாம் கண்ணை மூடுங்க, கண்ணை டைட்டாக மூடுங்க. இப்போ உங்களுக்கு என்ன தெரியுது? நான் தெரியுறேனா? ஒன்றுமே தெரியலல்ல. இது மாதிரி தான் கண்ணை திறந்தாலும் அங்கே ஒன்றுமே தெரியாது. அந்த அளவுக்கு என்ன செஞ்சிருச்சு? காரிருள் வந்துருச்சு. காரிருள் வந்தால் நம்மளால் ஏதாவது நைட் வந்தாவே நம்ம வெளியில் போக மாட்டோம் இல்லையா? இப்போ காரிருள் தேசம் ஃபுல்லாக பகலும் ராத்திரியும் காரிருளாக இருந்துச்சுன்னா வேலைக்கு போக முடியுமா? சமைக்க முடியுமா? சாப்பிட முடியுமா? ஏதாவது பண்ண முடியுமா? ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா? அந்த மாதிரி காரிருள் வந்தோடனே இப்போ மறுபடியும் பார்வோன் யாரை கூப்பிட்றாரு? மோசையே கூப்பிட்றாரு. கூப்பிட்டு வா மோசே அப்படின்ட்டு. உடனே இவரும் போகிறாரு. ஆமாம், இந்த தடவையும் அவர் அனுப்ப மாட்டார் அப்படின்ட்டு போகிறாரு. போனால் அவர் ராஜா மறுபடியும் என்ன சொல்கிறாரு? நீ தயவு செஞ்சு இதை என்ன செஞ்சிரு, நார்மல் ஆக்கி விட்டுரு, நான் என்ன செஞ்சிடுறேன், உன் ஜனங்களாம் அனுப்பி விட்டுறேன். ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுக்கு பலி செலுத்துறதுக்கு தேவையான ஆடு மாடை மட்டும் எடுத்துகிட்டு போங்க, மிச்சம் எல்லாத்தையும் விட்டுட்டு போங்கன்னு. மோசே என்ன சொல்கிறாரு? அதெல்லாம் முடியாது. போனால் நாங்கள் எங்கள் மனைவி, பிள்ளைகள், ஆடு மாடு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு தான் போய் நாங்கள் என்ன செய்வோம், எங்கள் தேவனை ஆராதிப்போன்னு சொல்லி அவர் கேட்குறாரு. இப்போ பார்வோன் ராஜா என்ன செஞ்சிடறாரு? என்னால் அனுப்ப முடியாது அப்படின்றாரு. இப்போ மறுபடியும் என்ன செய்கிறாரு? மோசே வந்துடுறாரு. வந்துட்டா அவர் ஜெபம் பண்ணும்போது இப்போ ஏசப்பா சொல்கிறாரு, நான் இப்போ உண்டு பண்ண போகிற இந்த வாதையில் அந்த ராஜா என்ன செய்ய போகிறாருன்னா உங்களை வலுக்கட்டாயமாக என்ன செஞ்சுருவாரு? அனுப்பி விட்டுருவாரு. ஆனால் நான் சொல்கிற பிரகாரம் நீங்கள் என்ன செய்யணும்னா செஞ்சாதான் என்ன செய்ய முடியும், உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் அப்படி சொல்கிறார். உடனே ஏசப்பா நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் கேட்குறோம் அப்படின்னோடனே இப்போ என்ன சொல்கிறார் தெரியுமா? ஏசப்பா மோசே கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் ஒரு வீட்டுக்கு ஒரு ஆடை தெரிஞ்சு எடுத்துக்கோங்க. இங்கே கவனி,
வீட்டுக்கு ஒரு ஆடை தெரிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு வீட்டில் 8 பேர் இருக்கீங்கன்னா அந்த 8 பேர் எவ்வளோ சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற சைஸில் என்ன செஞ்சிடணும், ஒரு ஆடை நீங்கள் தெரிஞ்சு எடுத்துக்கிட்டு அந்த ஆட்டினுடைய ரத்தத்தை எடுத்து வீட்டு வாசல் நிலைக்கால் இருக்குல்ல, வாசல் நிலைக்கால்னா எது தெரியுமா, இந்த வாசல் சுற்றி அந்த கட்டை வச்சுருக்காங்க இல்லையா, அந்த வாசல் நிலைக்காலில் என்ன செஞ்சிருங்க, ரத்தத்தை பூசிடுங்க. அந்த ரத்தத்தை பூசிட்டு அந்த கறியை விடியறதுக்குள்ளே நீங்கள் சமைச்சு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் மீதி இல்லாமல் என்ன செஞ்சிடணும், சாப்பிட்றணும். நீங்கள் சாப்பிட்டுட்டு நீங்கள் வெளியிலே வரக்கூடாது, நீங்கள் என்ன செஞ்சிடணும், வீட்டுக்குள்ளே இருக்கணும். அப்போ நான் என்ன செய்வேன்னா சங்கார தூதன். யாரு? சங்கார தூதன். சங்கார தூதன்னா யார் எங்கே என்ன அநியாயம் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் என்ன செஞ்சிடும் அந்த சங்கார தூதன். சொல்ல சொல்ல கேட்காம திருப்பி திருப்பி தப்பு செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த சங்கார தூதன் என்ன தெரியுமா பண்ணுவானா, அவங்கள வந்து ஒரே வெட்டி சாவடிச்சிடுவானா. அது மாதிரி அந்த சங்கார தூதனை நான் தேசத்தின் மேலே கடந்து போக பண்ணுவேன். அப்போ யார் வீட்டிலலாம் அந்த ரத்தம் பூசி இருக்குதோ அந்த வீட்டிலலாம் நான் என்ன செய்வேன், பாதுகாப்பேன், யாருக்கும் எதுவும் ஆகாது. ரத்தம் பூசாத வீட்டிலலாம் என்ன செஞ்சிருவேன் நான், அவங்க வீட்டில் பிறந்த தலைப்பிள்ளை, அது மிருகமாக இருந்தாலும் சரி மனுஷனாக இருந்தாலும் சரி, எல்லாரையும் நான் என்ன செஞ்சிருவேன், சங்காரம் பண்ணி போட்டுருவேன் அப்படி சொல்லி சொன்னானா. உடனே இப்போ மோசே என்ன பண்ணுறாரு, அதுக்குன்னு ஒரு நாளை குறிப்பிடுறாங்க. இது வந்து பஸ்கா பண்டிகை சொல்லுவாங்க. என்ன பண்டிகை? அப்போ என்ன செஞ்சாரு, ஒரு நாளை ஃபிக்ஸ் பண்ணுறாரு. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிடுறாரு, நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆடை தெரிஞ்சு எடுத்துக்கோங்க, மிச்சம் வைக்காமல் அந்த கறியெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சிடணும், சாப்பிட்றணும். அதோட ரத்தத்தை எடுத்து வாசல் நிலைக்காலில் நீங்கள் என்ன செஞ்சிடணும், பூசிடணும் அப்படி சொல்லி சொல்கிறாரு. ஜனங்களும் என்ன செஞ்சாங்க, அதேபடி செஞ்சாங்களா இல்லையா? கீழ்ப்படிஞ்சு என்ன செஞ்சாங்க அந்த ஜனங்க, அதே மாதிரி அவங்க வீட்டில் ரத்தத்தை எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டாங்க, பூசிட்டாங்க. அப்போது உங்களுக்கு சொந்தக்காரங்க யாருன்னா இருந்தாங்கன்னா நீங்கள் கூப்பிட்டு உங்கள் வீட்டில் வச்சுக்கிறதா இருந்தால் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாரு, எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ அந்த குறிப்பிட்ட நேரமும் வந்துருச்சு. எல்லாரும் ஒரு அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க, ஆடை வெட்டினாங்க, ரத்தத்தை பூசினாங்க, அந்த கறியெல்லாம் சாப்பிட்டு இவங்க தூங்கிட்டாங்க. ஆனால் இப்போ இவங்க தூங்கினதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா, அந்த சங்கார தூதன் என்ன செஞ்சானா, எகிப்து தேசம் முழுதும் கடந்து வந்தானா. கடந்து வந்து அந்த ரத்தம் பூசாத வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் இருக்காங்களே, யாரெல்லாம் அவங்க வீட்டில் ஃபர்ஸ்ட் பிறந்தீங்க, இந்த மாதிரி அந்த தேசத்துல இருந்தவங்களுடைய முதல் பிள்ளைகள்லாம் என்ன செஞ்சிருச்சு, அது சாகடிச்சிருச்சு. அதே மாதிரி ஆடு மாடு கோழி வீட்டில் என்னென்ன வளர்த்தாங்களோ எல்லாத்துலேயும் அந்த ஃபர்ஸ்ட் போர்ன் முதல் பிறந்த அந்த மிருகமாக இருந்தாலும் குழந்தைங்களா இருந்தாலும் என்ன செஞ்சுட்டான், சங்கார தூதன் வெட்டி போட்டாங்க. வெட்டி போட்டோன்னா அந்த தேசத்தில் சந்தோஷமாக இருப்பாங்களா? ஒரே அழுகையும் கூக்குரலுமா இருந்துச்சான். இப்போ எல்லார் வீட்லேயும் நடந்துச்சுன்னா இப்போ இது பார்வோன் வீட்லேயும் நடந்திருக்குமா, நடந்திருக்காதா? நடந்திருக்கும் இல்லையா? ஏன்னா அவங்க வீட்டிலலாம் ரத்தம் பூசலை. யார் வீட்டிலலாம் ரத்தம் பூசப்பட்டதோ அவங்க வீட்டிலலாம் எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க பாட்டுக்கு நிம்மதியாக தூங்குறாங்க. காலையில் எழுந்துச்சு பார்த்தா எல்லாம் தேசத்தில் ஃபுல்லாக ஒரே அழுகிற சத்தம், ஓலையிடுற சத்தம் அப்படியே கேட்குதான். என்னன்னு பார்த்தா எல்லார் வீட்லேயும் தலைப்பிள்ளை சங்காரம் ஆயிடுச்சு. இப்போ பார்வன் என்ன செய்கிறாரு, கூப்பிட்டு நீ தயவு செஞ்சு உன் ஆடு மாடு உங்கள் பொருள் எதுவுமே வேணாம், உங்களுக்கு எங்கள் ஆட்கள்கிட்ட இருந்து என்ன பொருள் வேணுமோ, நகையோ பொண்ணோ பொருளோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன செஞ்சுருங்க, போயிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாத அளவுக்கு என்ன செஞ்சுட்டாங்களாம், ராஜா அனுப்பி விட்டுட்டாராம். சரியா? இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வந்து சும்மா ஈஸியாக கூப்பிட்டு வந்தாரா? இல்லைல்ல, ஒவ்வொரு தடவையும் போய் ராஜா கிட்ட போய் நின்று கேட்டு அவன் நான் அனுப்புகிறேன்னு போய் சொல்லி அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாதையாக அனுப்பி மொத்தம் எத்தனை வாதம் அனுப்புனார் ஆண்டவர்? எல்லாத்தையும் கரெக்டாக சொன்ன, கடைசியில் விட்டுட்டியடா 10 வாதை. 10வது வாதை தான் அது என்னது, தலைப்பிள்ளை சங்காரம். இந்த 10 வாதையும் அனுப்பி இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி மீட்டுட்டு வந்தாராம், பலத்த கையோட மீட்டுட்டு வந்தாராம். பலத்த கைனா என்ன அர்த்தம்னா ஒரு பெரிய ஒரு பயங்கரமான, இப்போ நீங்கள் 2 பேர் சண்டை போடுறீங்க, 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, நீ அடிக்கிறது அவனுக்கு அந்த அளவுக்கு வலிக்கல, அவன் அடிக்கிறது உனக்கு அந்த அளவுக்கு வலிக்கலை. உன் சார்பில் ஒரு பையன் வந்து அப்படியே இந்த ஜிம்முக்கெலாம் போயிட்டு ஜிம்பாடி இருக்கும், வந்து ஒரு அடி கொடுத்தானா அவன் தாங்குவானா? முடியாதுல்ல. அந்த மாதிரி என்ன செஞ்சார் ஏசப்பா, ஒரு பலத்த கையோட இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்துலேருந்து என்ன பண்ணாராம், மீட்டுட்டு வந்தாராம். இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நம்ம எது செஞ்சாலும் என்ன செய்யணும், ஏசப்பா கிட்ட போய் ஜெபம் பண்ணணும். ஏசப்பா என்ன சொல்கிறாரோ அதை நம்ம என்ன செய்யணும், கீழ்ப்படியணும்.
கீழ்ப்படியணும். ஏசப்பா சொல்கிறத டைரெக்டாக வந்து ஏசப்பா உங்ககிட்ட சொல்ல மாட்டார். உங்களுக்கு யாரை கொடுத்துருக்குறாரு? பிதாவை கொடுத்துருக்குறாரா? உங்கள் அம்மா அப்பாவை கொடுத்துருக்குறாருல? கொடுத்துருக்காரா இல்லையா? அப்போ உங்கள் அம்மா அப்பா சொல்கிறத என்ன செய்யணும்? நீங்கள் கேட்கணும். சரிங்களா? இப்போ இந்த மோசே வந்து ஜெபிச்சதுனால அவன் இப்போ எதை மேற்கொண்டான்? பெரிய சவால் தானே இது. இந்த சவாலை என்ன செஞ்சான்? மோசே மேற்கொண்டான். எப்படி? ஏசப்பா என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே அவன் என்ன செஞ்சான்? கீழ்ப்படிஞ்சான். அதனால் நீங்களும் என்ன செய்யணும்? உங்களுக்கு எது தேவைனாலும், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, ஏதாவது ஒரு வீட்டில் சந்தோஷம் இல்லையா, வீட்டில் சமாதானம் இல்லையா, அம்மா சண்டை போடுறாங்களா, அப்பா குடிக்கிறாங்களா, இதெல்லாம் ஒரு சவால் தான். நீங்கள் என்ன செய்யணும்? அப்போது ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணால் அவர் கட்டாயம் மாற்றுவாரா மாற்ற மாட்டாரா? சின்ன பிள்ளைங்கள ஏசப்பாக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். அப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை என்ன செய்வார்? அவர் அப்படியே செய்வார். அதுக்காக நீங்கள் ஏடா கூடமா கேட்டிங்கன்னா அதெல்லாம் செய்ய மாட்டார். எது உங்களுக்கு தேவையோ அதை என்ன செய்வார்? இப்போ எங்கள் அம்மாவுக்கு நல்ல வேலை வேணும், எங்கள் அப்பா குடிக்கக்கூடாது, எனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் வேணும், இதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்னா உங்கள் அம்மா அப்பாட்ட கேட்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏசப்பாட்ட போய் கேட்டிங்கன்னா என்ன செஞ்சுருவார்? ஏசப்பா உங்கள் அம்மா அப்பாவுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சுருவார்? கொடுத்துருவாரு. ஸோ இதெல்லாமே சவால் தானே. ஒரு ஃபீஸ் கட்டுறது, இப்போ எல்லாருக்கும் ஸ்கூல் திறக்க போகுது, ஃபீஸ் கட்டுறது உங்களுக்கு ஒரு சவால் தானே. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? சூப்பர், ப்ரேயர் பண்ணணும். நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா ஏசப்பா என்ன செய்வார்? சவால் எல்லாத்தையும் சாதனையை என்ன செஞ்சிருவார்? உங்களுக்கு மாற்றி கொடுத்துருவார். ஓகே, ரொம்ப ஜோராக கைகளை தட்டி அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாமா? ஓகே, அந்த டீச்சர் சொல்லிட்டு போகிறாங்க. கேட்ட கேள்விக்கெல்லாம் அந்த பிள்ளை பதில் சொன்னானா, அவன் பதில் சொன்ன பிள்ளை எந்திரிச்சு வா. அம்மா யாரும்மா சொல்கிறீங்க? இந்த பிள்ளைக்கு அவனுக்கு வந்து ஸ்பெஷலாக ஒரு ப்ரைஸ் கொடுத்துருங்கம்மா, ஒரு கிஃப்ட் கொடுத்துருங்க அவனுக்கு. லைட்ஸ் போடுங்கம்மா. அதுடா. ஓகே, இன்னைக்கு என்னப்பா இது? ஓகே, இன்னைக்கு வந்துட்டு யாருன்னா ஒருத்தர் வாங்க. மைக் பிடிக்க, மைக் பிடிக்க. இன்னைக்கான தலைப்பு என்ன? நேத்தோட தலைப்பு நான் கேட்கல. நேத்தோட தலைப்பு என்ன? பாவம் மட்டும்தான் கேட்குதுப்பா எனக்கு. பாவத்தை எதிர்த்து நிற்க தைரியமாயிரு. பாவத்திலிருந்து, பாவத்தை விட்டு எதிர்த்து நிற்க தைரியமாயிரு. இன்னைக்கோட தலைப்பு என்ன? எங்கம்மா? சவால்களை சந்திக்க தைரியமாயிரு. அந்த பார்வோன் கிட்ட மோசே அவன் விட்ட சவால்கள்லாம் பதிலடி ஏசப்பா கொடுத்தாங்க இல்லையா? அழகாக அந்த சவால்களெல்லாம் ஜெயிச்சு இஸ்ரவேல் ஜனங்களை அழகாக வெளியே கொண்டு வந்தாங்க இல்லையா? எத்தனை பேருக்கு அந்த கதை பிடிச்சிருந்தது? ஓகே, இதுலேருந்து ஒரு சின்ன கேள்வி. எத்தனை வாதைகள் இருந்தது? அப்போ அந்த கேள்வியே அவுட்டுப்பா, கேள்வியே அவுட்டுப்பா. இப்போ அந்த கேள்வியை விட்டுட்டேன், நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். எத்தனை வாதைகள்? அந்த ஒவ்வொரு வாதையும் லைனாக சொல்லனா கூட பரவாயில்ல, ஆனால் அத்தனை வாதைகளும் சொல்லணும். நீ சொல்லு வா. கை தூக்கிட்டியே. இவனுக்கு கிஃப்ட் கொடுத்துட்டீங்களா? வாங்கிட்டியா கிஃப்ட்டு? யார்? ஓ, இவனுக்கு கிஃப்ட் கொடுத்துட்டீங்களா? கொடுத்துருங்க. ஓகே, 10 வாதை கட கட கடன் சொல்லப்படும். 8 கிளி, தலைப்பிலை சங்காரம், தவளை, கல்மழை, தண்ணி ரத்தமாக மாறும், ஓகே. இவன் வந்து 5 காரியங்களை சொல்லியிருக்கிறா. 5 காரியங்களை சொல்லியிருக்கா. மீதி 4 என்னால் சொல்ல முடியும். சொல்றியா? ஓடி 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 ஓடி. இதெல்லாம் சீக்கிரம் வா. தண்ணீர் ரத்தமாய் மாறுதல், தவளைகள், பேன்கள், வண்டுகள், கொள்ளை நோய், வெட்டுக்கிளி. ஓகே, அந்த அந்த இது ஒன்று, அந்த ஹேங்கிங் ஓகே. இதில் வந்து 10 வாதைகளையும் போட்டிருக்காங்க. இது எங்கன்னா உங்களுக்கு தெரிகிற மாதிரி நான் மாட்டி விடுறேன்.
இதை ஒவ்வொன்றையும் நீங்கள் வந்து அழகாக தொட்டு பார்க்கலாம், கிழிச்சு போட்டுறக்கூடாது. தொட்டு பார்த்து என்னென்ன வாதைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சு ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 2 பிள்ளைங்களும் 4 நாள் 5 மாற்றி சொன்னாங்க. அவங்க 2 பேருக்கும் ஒரு gift கொடுத்து கைகளை தட்டிடலாம். இது மாட்டி விடுங்கம்மா, பிள்ளைங்க எல்லாம் பார்க்கட்டும். ஓகே, இப்போ நமக்கு வந்து ஒரு சின்ன கேம்குள்ளே போகலாம். அக்கா கொண்டு வந்து என்ன கொடுத்துருக்குறா? என்ன கொடுத்துருக்கா? இதுப்பா என்னப்பா இது? இந்த பை என்னத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க? ஐயா, அப்படியா? இதுல ஒண்ணுமே இல்லை, நான் என்ன மேஜிக் பண்ண முடியும்? கீழே என்னமோ இருக்கு சொல்றாப்பா. இங்க வாப்பா, இங்க வாப்பா. சரி வா, நீ இங்க வா, இங்க வா. கீழே என்னமோ இருக்குன்னு சொல்றாள், இங்க வா சீக்கிரமா. கீழே என்ன இருக்கு? அப்படியா? திறந்து பார்த்துடலாமா? உள்ள ஒரு வேலை எதுனா உட்கார், கீழே உட்கார், கீழே உட்கார். உள்ள ஒரு வேலை எதுனா இருக்குமோ? மெதுவா எப்பா, பயந்துராதீங்க. ஏமா என்ன வரதா பாருப்பா. என்னப்பா கை உள்ள விட்டு பாரு. மெதுவா மெதுவா மெதுவா. சுச்சோ, இது என்னடா இது? ஓட்டப்பை. என்ன பை இது? ஓட்டப்பை. சும்மா ஜிப்பை போட்டு ஏமாத்தி விட்டுருக்காங்க. இது என்னடா இது? இந்த ஜிப்பை தானே திறக்க சொன்னீங்க? சரி, ஜிப்பை போட்டுருவோமா? ஜிப்பை போட்டுருவோமா? ஓகே, நீங்கள் போங்க. யாருன்னா அழகான கைக்குட்ட கர்ச்சீஃப் வச்சிருக்கீங்களா? ஓடி வா, ஓடி ஓடி ஓடி, சீக்கிரமா வா, சீக்கிரமா வா, வா ஓடி வா. உன்னுடைய அழகான கைக்குட்டை நான் பார்க்கலாமா? நான் பார்க்கலாமா? ஓகே, இது யாரோட கைக்குட்டை? சொல்லு, பேர் சொல்லு, இங்கே மைக்கில் சொல்லு. ஜெசிந்தா. ஜெசிந்தாவோட கைக்குட்டை. ஆனால் கொஞ்சம் முன்னாடி இதில் தான் மூக்கு சேர்ந்திருக்கா. யாருக்குனா வேணுமாப்பா? யாருக்குனா வேணுமாப்பா? ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கு இல்லை? ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கா நல்லா இல்லையாப்பா? ஆனால் நான் பார்த்த காலில் மூக்கு சேர்ந்திருந்தா. மூஞ்செல்லாம் தொடச்சியா? மூஞ்செல்லாம் தொடச்சிருக்கா. ஒரே வேர்வை. அதான் இப்போ இங்கேயே ஸ்மெல் வருது. சரி, இப்போ இதுதான் ஜெசிந்தாவோட லைஃப்னு நினச்சிப்போம். ஜெசிந்தா கையில் பிடிச்சிக்கோ. அட புடிமா, ஒரே ஸ்மெல்லு, ஒரே ஸ்மெல்லு. இது அழகான கைகூட பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் என்ன இருக்குது? ஒரே வேர்வை, ஸ்மெல்லு. எல்லாம் மூக்கெல்லாம் சிந்தி. வேற என்னெல்லாம் பண்ண? எதுவும் பண்ணலை. சரி, இதுதான் உன் லைஃப்னு வச்சுக்கலாம். சரி, இதுதான் உள்ள ஜெசிந்தாவோட வாழ்க்கைன்னு வச்சுக்கலாம். பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. உன்னை சொல்லலை சரியா? பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. ஆனால் என்ன, உள்ள ஒரே அழுக்கு. சில உள்ள எப்படி இருக்கு? அழுக்கு இருக்குது. இந்த பொத்தல் பையை போல் அழுக்கு இருக்குது இல்லை? செம்ம அழுக்கு. இதை இந்த பைக்குள்ளே போட்டுடலாமா? போட்டுடலாமா? சரி போட்டுரு, நீயே போட்டுரு, போட்டுடலாம். இப்போ என்ன பண்ணும்? ஜிப்பை போட்டிருக்கோமா போடலையா? பாரு, செக் பண்ணிடு. உன் போட்ட கர்ச்சி ஃபுல்லாக இருக்கா பார்த்துக்கோ. உன்னோட லைஃப் டி தொட்டு பார்த்துக்கோ, இருக்கான்னு. இருக்குதா? சரி சரி சரி. ஆனால் பாருங்க, இப்போ தான் வசனங்கள் எல்லாம் வாசிக்கிறோம், கதைகள் எல்லாம் கேட்குறோம். நீ போய் உட்காந்துக்கோ, கொஞ்ச நேரம் கழிச்சு உன்னை கூப்பிடுறேன் சரியா? வாசிக்கிறோம். நம்ம எப்படி இருந்தாலும் நீ இருக்கிற வண்ணமாகவே யார்கிட்ட வந்துடணும்? ஏசப்பா கையில் வந்துடணும். நீ எப்படி இருக்கிறியோ அப்படியே வந்தினா போதும்னு ஏசப்பா சொல்கிறாங்க. நீ அழுக்காக இருந்தாலும் பரவாயில்ல, நீ அசிங்கமாக இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு பையன் வந்து சொல்கிறான், ஆண்டி நான் வெள்ளையாகிறதுக்கு எதுனா ஒரு வழி இருக்குதா? டேய், நானே வெள்ளையா இல்லையடா அப்படின்னு சொன்னேன். ஆனால் நினைக்கிறாங்க ஜனங்க, நம்ம வெள்ளையாக இருந்தால் அழகு, நம்ம ரொம்ப கொழுன்னு இந்த பிள்ளை மாதிரி இருந்தால் அழகு, நல்லா நீட்டு முடி பொம்பளை பிள்ளைங்களுக்கு இருந்தால் அழகு, ஆம்பளை பிள்ளைங்க ஆம்ஸ் எல்லாம் வச்சுருந்தா அழகு. ஏசப்பா அழகையே பார்க்கறதில்ல. ஏசப்பா என்ன சொல்கிறாரு? நீ எப்படி இருக்கிறியோ, அசிங்கமாக இருந்தாலும் சரி, அழகாக இல்லாமல் இருந்தாலும் சரி, நீ பாவத்தில் இருந்துட்டாலும் சரி, அப்படியே என்கிட்ட வந்துரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஏசப்பா வந்துட்டு அவர் என்ன செய்வார்? அவருடைய சொந்த ரத்தத்தை நமக்கு பூசி நம்மளை வந்து என்ன பண்ண போகிறாரு? சுத்திகரித்து சுத்தப்படுத்த போகிறாரு. அவரோட ரத்தம்னா என்னது? ரத்தம் என்ன கலரில் இருக்கும்?
சிகப்பாக இருக்கும் இல்லையா? அவரோட ரத்தத்தை பூசி நம்மளை சுத்திகரிக்க போகிறேன்னு சொன்னார். யாரும்மா கைக்குட்டை கொடுத்தது? வா வா சீக்கிரமா வா. உன் பேர் நான் மறந்து போயிட்டேனே. அப்படியா? எந்த ஊர் மணி? மீஞ்சூர். மீஞ்சூர். நீ வந்து உன்னோட அழுக்கு ஜீவியத்திலே இருக்க போறியா இல்லை சுத்தமான ஜீவியத்துக்கு மாற போறியா? சொல்லு. சுத்தமான ஜீவியத்தை. ஏசப்பாக்குள்ள உன்னோட ஜீவியத்தை கொடுத்துட போறியா? சரி, அப்ப நான் கை விட்டு எடுக்கலாமா? பயப்படுவியா? எடுக்கிறியா? அப்ப இவளை எடுக்க சொல்ல, மெதுவா எடுக்கணும், பயந்துராத சரியா? மெதுவா. அவளோட கைகுட்டை, அழுக்கு கைகுட்டையை உள்ள போட்டிருக்கா. ஒரே சளியெல்லாம் அதில் இருந்தது, வேர்வெல்லாம் இருந்துச்சு, அழுக்கும் குப்பையுமா இருந்தது. அதை உள்ளே போட்டிருக்கிறா. ஏசப்பா கிட்ட அவளோட வாழ்க்கையை முழுசாக ஒப்பு கொடுத்துட்டா. இப்போ கை விட்டு உன்னுடைய கைக்குட்டையை எடுக்க போற. மெதுவாக எடுக்கணும். மெதுவா. அடடா, எப்படி இவ்வளோ போட்டது அழுக்கு கைகுட்டை? எப்படி போட்டிருந்தா? அழுக்கான ஒரு கைகுட்டை போட்டிருந்தா. ஆனால் ஏசப்பா அவளோட ரத்தத்தினால சுத்திகரித்து அதை சுத்தப்படுத்திட்டு திருப்பி கொடுத்துட்டார். சந்தோஷமா? ஹாப்பியா? வெரி குட். ஜோரா கைகளை தட்டலாமா? வெரி குட், வெரி குட். ஓகே, நீ இடத்துக்கு போயிடலாம். இப்போ நம்ம வந்துட்டு கிளாஸஸ் பிரிச்சிடலாம் மேடம். ஓகே, நம்ம கிளாஸஸை பிரிச்சிடலாம். கிளாஸஸ் பிரித்து அவங்கவுங்களோட கிளாஸஸ்க்கு போகிறீங்க. இன்னைக்கான தலைப்பு என்ன? சவால்களை சந்திக்க தைரியமாயிரு. சொல்லலாமா? சவால்களை சந்திக்க. ஆஹா, நான் சொல்ல திருப்பி சொல்லுங்க. சவால்களை சந்திக்க. ஆஹா, நான் சொல்ல திருப்பி சொல்லுங்க. சவால்களை சந்திக்க தைரியமாயிரு. ஓகே, இன்னைக்கான வசனத்தை பார்த்துட்டு அப்புறம் நம்ம கிளாஸ் பிரிஞ்சு போயிடலாம். இன்னைக்கான வசனத்தை கொண்டு வந்துருங்கம்மா. பாருங்க, நம்ம வசனம் வாசிக்க போறோம். வசனம் வாசிக்கிறதுக்கு இன்னைக்கு நாம மத்தியில் யார் இருக்காங்க? யார் வர போறீங்கம்மா? நீ வரியாம்மா? வசனம் படிக்கலாமா? ரெடியா? எல்லாரும் ரெடியா? சரி, நான் சொல்லும் போது எல்லாரும் கூட சேர்ந்து சொல்றீங்களா? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ரோமர் 8:31. இன்னொரு வாட்டி சொல்லலாமா? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ரோமர் 8:31. இன்னொரு வாட்டி அப்புறம் நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. இன்னொரு வாட்டி நான் சொல்கிறேன். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? ரோமர் 8:31. சொல்கிறீங்களா? ரெடியா? இல்லை உட்காருங்க. இப்போ நான் அந்த அக்காவெல்லாம் திரும்பிப்பாங்க, நீங்கள் கரெக்டாக சொல்லிடணும். ஓகேவா? கரெக்டாக சொன்னீங்களா தான் நமக்கு யார்? வெரி குட், வெரி குட். ஓகே, இப்போ வந்து யாருன்னா இந்த வருஷத்தை நான் பார்க்காம சொல்ல முடியாதோ அந்த பிள்ளை கை தூக்கிட்டான். இல்லை இரு அங்கே தூக்கிட்டான், உங்களுக்கு முன்னாடி அங்கே தூக்கிட்டான். ஓடி வா, சீக்கிரமா வா, சீக்கிரமா வா. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ரோமர் 8:31. வெரி குட். எந்த ஊருப்பா? நாலூர். பேரு? ருத்ரன். ருத்ரனுக்கு ஒரு ஜோரா கைகளை தட்டலாமா? கிஃப்ட் உண்டு அவனுக்கு. ஓகே, கேர்ள்ஸில் எனக்கு தெரியும். ஓகேவா, சீக்கிரமா. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ரோமர் 8:31. பேரு? ஹாசினி. எந்த ஊர்? மீஞ்சூர். ஹாசினிக்கு ஜோரா கைகளை தட்டலாமா? கிஃப்ட் கொடுத்துருங்கம்மா. ஓகேவா? தேவன் நம்ம பட்சத்தில் இருந்தால் நம் வினோதமாக இருப்பவர் யார்? ரோமர் 8:31. ஏசப்பா வினோதமாக இருப்பாரு. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருப்பதால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? உனக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? சரியா? உன் பேர் என்ன? ஏமந்த்.
ஏமந்த். எந்த ஊரு? நானூர். நானூர். ஜோரா கைகளை தட்டிடலாம். கிஃப்ட் கொடுத்துருங்கம்மா. ஓகே, கேர்ள்ஸ்ல ஒருத்தவங்க சீக்கிரமா வா. தேவன் என்னுடைய பட்சத்தில் இருந்தாலும் போலாம். வேற என்ன கேர்ள்ஸ்ல? வா சீக்கிரமா வா, சீக்கிரம். சுறுசுறுப்பே வரலப்பா. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தாலும் நமக்கு விரோதி யார்? ரோமர் 8:31. சரி, ஓகே. ஜோரா கைகளை தட்டலாம். உன் பேர் என்னப்பா? ஜோஷிகா. ஜோஷிகா. ஓகே ஓகே. இப்போ கிளாஸ் பிரிக்கிறோம். நம்ம கிளாஸ் எல்லாரும் பிரிஞ்சு அவங்கவுங்களோட கிளாஸஸ்க்கு போயிடுங்க. கரெக்டாக இப்போ மணி வந்து 11:35, 11:30 தான். நீங்கள் வந்து இங்கே கரெக்டாக 12:30 மணிக்கு திருப்பி வந்து ஜாயின் பண்ணிடணும். எல்லாம் உங்களோட கிளாஸஸ்க்கு போயிடலாம். ஆவின் கனிகள் 9: அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், இச்சையடக்கம். ஆவின் கனிகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். நம்ம தலைமை போதகர் இப்போ ஜெபம் பண்ணி முடிக்க போகிறார். எல்லாரும் ஏன் சொல்லுங்க. கமான். முடிச்சதுக்கப்புறம் 2 பாட்டு பாட போகிறோம். ஐ மீன் 2 பாட்டுக்கு ஆட போகிறோம். பாட போகிறதில்ல, ஆட போகிறோம். சந்தோஷங்களா? அலேலியா சொல்லமா? வெரி குட், வெரி குட், வெரி குட். 2 நாள் முடிச்சிடுச்சு. இன்னும் 1 நாள் இருக்குது. போதுமா? இன்னும் ஒரு நாள் போதுமா? போதாது. சரி, அடுத்த வருஷம் 6 நாள் நடத்தலாம். இந்த வருஷம் முடிஞ்சிடுச்சு. ஏன்னா திங்கக்கிழமை ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, மண்டே ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க. அதனால் நாளைக்கு முடிச்சுட்டு சண்டே அன்றைக்கி ஸ்பெஷல் ப்ரோக்ராம் நடக்கும். அதுக்கு வந்துருங்க. எல்லோரும் வந்துடுறீங்களா? சரி, ஜெபம் பண்ணலாமா? அமைதி, 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 அமைதி. எங்கள் நேசி நல்ல இயேசுவே, இந்த மத்தியான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இது இந்த 2 நாள் CBS நடக்கபடியாக நீ செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளை நீ கொண்டு வந்து கர்த்தாவே சந்தோஷமாக உன்னுடைய சுவிசேஷத்தை கேட்கபடியாக நீ செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த வேளையிலேயும் இந்த 2 நாள் கூட்டம் முடிபெறும்படியாக நீ கிருபை செய்திருக்கிறேன். மட்டுமாக எல்லா தீமைகளுக்கும் விலை காத்து, போய்க்கில் வரத்திலும் பாதுகாத்து, பிள்ளைகள் சந்தோஷமாக வரவும் சந்தோஷமாக போகவும் நீ செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். உண்மையாகவே இந்த நாளில் விதைக்கப்படுகிற இந்த விதையானது வளர்ந்து பலன் தரும்படியாக நீதாமே கிரியை செய்வீராக. இதை அனுப்பின பெற்றோர்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்படத்தக்கதாக கிருபை செய்யும். இந்த பிள்ளைகளும் நல்ல படிப்பின் ஞானத்தையும் கடவுள் பயத்தையும் தருவீராக. இதில் ஈடுபட்ட டீச்சர்கள் உதவி செய்து கொண்டிருக்கிற அனைவரையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிப்பீராக. இதற்காக தங்களுடைய காணிக்கையை செலுத்தி கிரியை செய்கிறவர்களை இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதியும். இந்த நடக்க போகிற ஒரு நாளும் அதை தொடர்ந்து நடைபெற போகிற அந்த நிறைவு கூட்டத்திலேயும் தேவ பிரசனம் இருந்து உண்மையாகவே பிள்ளைகள் ஆசீர்வாதத்தோடு சந்தோஷமாக வீடுகளில் சென்று மீண்டுமாய் நீர் கொடுக்கும் தருணத்தில் வந்து கலந்து கொள்ளத்தக்கதாக இயேசு நாமத்தினாலே கிரியை செய்வீராக. இந்த விஐ மிஷன் ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். எந்த விதமான சூழ்நிலையாலும் ஒருபோதும் நீ நடக்க வேண்டிய காரியங்களை சரிவர நடத்தி ஆசீர்வாதமாக நடத்தி கொண்டிருக்கிற உன்னுடைய பெரிய கிருபைக்காக ஸ்தோத்திரம். Bless the children in the name of Jesus. Oraba Shantara Haliraba. Hallelujah. We thank and worship you, Lord. In Jesus' name we pray. Amen. Hallelujah. இன்னொருத்தர சொல்லலாம். Hallelujah. Very good, very good. Hallelujah. இப்போ இந்த அண்ணன் அக்காவும் அண்ணன்களோட ஆட போறாங்க. நீ போடுங்க. ஓகேவா? ஆனாலும் வாழ்கிறனே ஓ இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? மோசமா இருக்கீங்களா? இதோட போடணும், நம்ம தான் போடணும். நீ போடுங்க போடுங்க. அந்த அக்கா தான் ஆடுறாங்க. அந்த அக்கா ஃபாலோ பண்ண. போராட்டங்கள் முடியல, பாடுகளோ தீரல, ஆனாலும் இருக்கிறனே. 1 2 3 டேலண்ட்லாம் ஒண்ணும் இல்ல பிரதர். டேலண்ட்லாம் ஒண்ணும் இல்ல பிரதர். 1 2 3 4
வெயிட் பத்தல. என்னடா பண்றீங்க? கம்மி இருக்கீங்க. நீங்க போட்டாதான் அவனுங்க ஆடுவானுங்க. திருப்பி என் கூட ஒன் மோர் டைம். வெயிட் பத்தல மீஞ்சூர் சேலியம் எல்லாம் எப்படி ஆடினாங்க தெரியுமா? இது வருமா? யாருமே ஒழுங்கா ஆடலப்பா. யாருமே ஒழுங்கா ஆடலையே. ஏன் இப்படி பண்றீங்க? இது எங்க வந்தது? ஒருத்தர் வந்தாரு என்ன தேடி வந்தாரு மொத்தமா நம்மளே வேணாம் போலவே வாங்கி போனாரு ஏன் கொல்ல தெய்வம் அவரு எங்க கொல்ல தெய்வம் அவரு இயேசுதானே அவரு பேரு என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு என் கொல்ல தெய்வம் அவரு எங்க கொல்ல தெய்வம் அவரு இயேசுதானே அவரு பேரு என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டார். போடுங்க போடு. சந்தக் சந்தக் சந்தா தக்குடு 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 சொல்லுவோமா? அல்லேலூயா அல்லேலூயா. பிஐ மிஷன் பிரசன்ஸ் சிறுவர் வேதாகம பள்ளி 2ஆம் நாள் தலைப்பின்ன சவால்களை சந்திக்க தைரியமாயிரு. நாள் 2 VBS. அல்லேலூயா அல்லேலூயா. ஜான்சன் அங்கிள் கேமராவை பார்த்து எல்லாம் சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. அப்பா இந்த சிறுவர் பள்ளிக்காக நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே, அப்பா அந்த நாளில் கூட ஆண்டவரே, அப்பா இந்த தகப்பனை சபையில் நடக்கிற ஆண்டவரே இந்த ஊழியத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இது செய்த இந்த ஆதாரத்துக்காக நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே இந்த ஆகாரங்கள் ஆண்டவரே நீர் ஆண்டவரே பிரசங்கித்து ஆண்டவரே ஜனங்கள் பசி உண்டாயிருந்த பொழுது ஆண்டவரே இயேசுப்பா நீர் தகப்பன் ஆண்டவரே 2 மீன் 5 அப்பத்தை வைத்து திரளான ஜனங்களை 5000 ஜனங்களை போஷித்தவர் அல்லவா இயேசுவே. இந்த ஆகாரத்தை புசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஐயா. இயேசுவே இது ஆசீர்வாதமா இருக்கு ஆண்டவரே. இது செய்கிற வாலிபர்களும் ஆண்டவரே இது கொடுக்கிற ஆண்டவரே இந்த சபையாரும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் செபிக்கிற ஐயா. அந்த வேலையில கூட உங்களுடைய கிருபை நடத்தினதுக்காக உமக்கு நன்றி. இதுதான காரியங்களை செய்ததற்காக உமக்கு செலுத்திருக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் உலக ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. The highest form of social work that can be done is providing food to communities that need that type of assistance. And as you can see, these communities are children, and the children, this is one of the social work of the mission where we are able to feed them and provide a nice meal, and we are very happy about this situation. You can also have a look, please. இந்த சாப்பாடுலாம் செஞ்சு யூத்தாக போடுறோம். அதெல்லாம் வந்து அவன் பேசுவான். நீ வந்து மீட்டிங் எப்படி இருந்தது சொல்லு. நேத்திக் ஸ்கிரிப்டை ஃபாலோ பண்ணு. சிபிஎஸ்ஸா? சிபிஎஸ்ஸா? எங்கே இருக்கிறோம்? வேற எங்கன்னா பள்ளி சந்தையில் இருக்கிறோமா? படி சொல்லு. ரொம்ப நல்லா இருந்தது. பாட்டெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே. பசங்களுக்கு ட்ராமா ஸ்கிட்லாம் சொல்லி தராங்க. சூப்பராக இருக்குண்ணா. பிளெஸ்ஸிங்காக இருக்குது பசங்களுக்கு. பிளெஸ்ஸிங்காக இருக்குது பசங்களுக்கு. ஓகேவா? சூப்பர் ரைட். நீ இவனே இந்த சாப்பாடெலாம் யூத் பசங்க தான் அரேஞ்ச் பண்ணுறாங்கடா. இவனே உங்கள் மாமா தான் வந்து சமைச்சுன்னு இருக்கிறாரு. வேறு இது எத்தனை பேருக்கு என்ன பண்ணுறோம்? இதெல்லாம் எத்தனை வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம்?
நம்ம வருஷம் பண்ணுறது தானா ஒரு பசங்க ஒரு 160 170 பேர் இருக்கிறாங்க 200 பேருக்கு சாப்பாடு 200 பேருக்கு சாப்பாடு போடுறோம். இது வருஷம் வந்து வாலி பசங்க பண்ணுறாங்களே, இது வந்து ஒரு சபைக்கு ஒரு அர்ப்பணிப்பாக செய்கிறாங்க. அது ரொம்ப பாராட்டத்தக்கது இல்லை? நம்ம ஆசீர்வாதமாக இருக்குது. ஆசீர்வாதமாக இருக்குதுல்ல. காட் பிளஸ். தேங்க்ஸ் விஜய். பிரைஸ் தி லார்ட். இப்போ we are making chicken biryani for more than 250 people, 25 kilos of rice and 25 kilos of chicken, and I hope it will be a blessing for the children as well. Praise the Lord. இப்போ நம்மளுடைய சர்ச்சோட பிலீவர் நம்ம பிரதரோட இருக்கிறோம், வாசுகுமார் பிரதர். அவர் வந்து இந்த கடந்த வரப்போகிற ஃபுல் சிபிஎஸ்க்கும் ஃபுல்லாக ஹெல்ப்பாக எல்லாமே ஆசீர்வாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அவர்கிட்ட இருந்து ஒரு சின்ன வார்த்தைகளை கேட்போம். எப்படி போகுது சிபிஎஸ் பிரதர்? நீங்கள் எப்படி ஆசீர்வாதமாக உணர்கிறீங்க? பசங்களாம் ஆர்வமாக இருக்கிறாங்க. டான்ஸு பாட்டு எல்லாமே புதுசாக கற்றுக்குறாங்க. டீச்சர்ஸும் நல்லா ஆர்வமாக பசங்களை உற்சாகம் பண்ணுற மாதிரி அவங்களும் நடிச்சு காட்டுறாங்க. பசங்க நல்லா ஊழியத்தில் வளரும்படி, நல்லா இன்னும் மேலே வளரும்படி அந்த ஊழிய பாரம் இருக்கிற மாதிரி அதில் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டோம். ஆமாம், வெரி குட். அருமையான பதிவு. கர்த்தருங்க ஆசீர்வாதம் பிரதர். நான் பார்த்துருந்தேன் தக்காளி வெங்காயம் எல்லாம் க்ளீன் பண்ணியிருந்தீங்க நம்ம மாசிலாமணி பிரதரோட. எல்லாமே சந்தோஷம். சர்ச்சுக்காக பண்ணுறதுல நமக்கு சந்தோஷம் தான். தொன்று தொட்ட தமிழ் மக்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்க்குறீங்கன்னா நல்ல அன்போடு பாருங்கள். வன்கண்ணுக்கு விலகிங்கன்னு பைபிள் சொல்லியிருக்கு. வன்கண்ணுக்கு நாங்கள் விலகி இருக்கிறோம். நீங்களும் வன்கண் எங்கள் மேலே வைக்காதீங்க. கர்த்தர் உங்களை பெரிய காரியம் செய்வார். ஆமென். இதுதான் நம்மளுடைய ஜெனிஃபா. ஆடலும் பாடல் நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு இருக்கிறார்கள். எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நிறைய பசங்க வந்திருக்காங்க. அண்ட் அப்புறம் நிறைய பேர் உற்சாகமாகவும் இருக்காங்க. நிறைய நியூ கேம்ஸ் எல்லாம் இருக்கும்போது பசங்க நான் வரேன் நீ வரேன்னு சொல்லிட்டு போட்டி போட்டுட்டு வராங்க. அதில் வேற சின்ன பசங்க என்ன கூப்பிடல நீ கூப்பிடல என்ன அப்படின்னு சொல்லிட்டு அழுக வேற. அந்த அளவுக்கு வந்து உற்சாகமாக இருக்காங்க பசங்க. வெரி குட், வெரி குட். நீங்கள் லீவ் போட்டிருக்கீங்க ஆஃபீஸ் இங்கே வரதுக்காகல? ஆமாம், இன்னைக்கு லீவ் போட்டிருக்கேன். ஓகே, எந்த கிளாஸ் எடுக்கிறீங்க? சீனியர் கிளாஸ் எடுக்கிறீங்க. இந்த அக்காவை கை தட்டுவோமா? ஜெனிஃபாக்காக. தேங்க்யூ ஜெனிஃபா. இப்போ ஒரு ஜெபம் மட்டும் பண்ணி கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி நாம் ஜெபிப்போம். ஓகே, ஆமென். கிருபையும் இரக்கமும் மிகுந்த எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, தேவரீர் ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரின் நல்ல நேரத்துக்கு கண்டு செலுத்தி துதிக்கிறோம். எங்கள் விஎம்சின் தலைமை ஆண்டவரே, அப்போஸ்தலர் சபையில் இந்த வருடமும் ஆண்டவரே இதை தொடர்ந்து 3 நாளாக சிறு பிள்ளைகளை ஊழியத்தை நடத்த மனிதன் செய்த கிருபைக்காய் நன்றி. இதற்காய் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா பொறுப்பேற்று ஆசீர்வாதத்தோடு கூட ஆண்டவர் எல்லாவற்றையும் அனுக்கிரகம் பாராட்டுகிறதான தேவனுடைய கர்த்தாவை உமக்கும் ஆண்டவர் தலைமை போதற்கு நன்றி செலுத்தி துதிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவியானவர் தாமே எங்கள் பட்சத்தில் இருக்கிறீர். பிள்ளைகளை அனுசரிக்கிறேன், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், பிள்ளைகளை அபிஷேகிக்கிறேன், வழிநடத்துகிற அதற்காக உமக்கு நன்றி. இல்லை முதன்மை ஏற்று ஆண்டவரை கற்றுக் கொடுக்கிற அருமையான அக்காவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உடனே இணைந்து செயல்படுகிறதான ஒவ்வொரு ஆண்டவரே டீச்சர்ஸுக்காக ஸ்தோத்திரம், வாலிப பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், கலந்து கொள்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், இதில் ஆண்டு இணைந்து செயல்படுகிறதான ஒவ்வொரு ஆண்டு குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் கர்த்தர் நீங்கள் பொறுப்படுத்தி இந்நாள் வரைக்கும் மகிமையாய் ஆசீர்வாதமாய் நிறைவேற்றி கொண்டு வருகிற கிருபைக்கு நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே விதைக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே வசனங்களும் இருதயங்களில் நல்ல விதையாய் மாறி அநேக பிள்ளைகள் ஆத்துமா ரட்சிப்பு ஈடத்தக்கதாக ஆத்துமா அறுவடையை பின்னாட்கள் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடிய கர்த்தர் கிருபை செய்வீராக. உன் ஆகாரத்தை தண்ணீர் மேலே போடு, அநேக நாட்களுக்கு பிறகு பலனை காண்பாய்னு சொன்னீரே. அந்த வார்த்தையை நாங்கள் இந்த நாட்களை விதைத்து கொண்டிருக்கிறோம், நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். அநேக நாட்களுக்கு பிறகு இந்த பலனை காண்போம் என்ற விசுவாசத்தோடு கூட நான் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். வில்லேஜ் இவாஞ்சலைசேஷன் ஆஃப் இந்தியா மிஷன் விஐ மிஷனிற்கு நீங்கள் எங்களுடன் கலந்து கொள்வதில் மிக மகிழ்ச்சி. நம்மளுடைய சபையோட மேல் ஸ்தலத்தில் இருக்கிறோம். இந்த இடத்துல எல்லாருக்கும் ப்ராக்டிஸ் நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இது நம்ம ஒரு மீட்டிங்கும் ஒரு சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம் பைபிள் ஸ்கூல் மாதிரி கண்டக்ட் பண்ணாலும் கூட 250 குழந்தைங்களுக்கு மேலாக நாங்கள் இன்றைக்கி உணவு கொடுக்க போகிறோம். அதை குறித்து எங்களுக்கு மிக சந்தோஷம். எல்லாம் கிராமத்துலேருந்து வர குழந்தைங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதிரி வர குழந்தைங்களுக்கு நீங்களும் ஜெபிக்கணும். இதில் இன்னொரு விஷயம்னா, இந்தியாவில் வந்து சிக்கன் பிரியாணி ஒரு டெலிகசி இருக்குது. அது எல்லாருக்குமே பிடிச்சதான உணவு. அதை நீங்கள் பார்ப்பீங்க, அவர் போடுவார் போல் நம்ம விஜய். அது போட்டார்னா நீங்கள் அதை பார்த்துட்டு சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இது ஒரு விபிஎஸ் மட்டும் அல்ல. திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அ விபிஎஸ், இட் இஸ் அ எக்ஸ்பீரியன்ஸ், அ கனெக்ஷன் ஃபார் த சில்ட்ரன் வித் காட். இயேசுவுடன் எப்படி கிட்ட நெருங்கி வருவதுன்னு சிறு பிள்ளைகளுக்கு இன்று நாங்கள் விதையை போடுறோம். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். திஸ் இஸ் ஜெய்தீப் இஸ்ரேல் ஃபார் விஐ மிஷன். ஆமென்.